ஆம் நேயர்களே, நாம் திரு வரதராஜ பெருமாள் அவர்களுடனான இரண்டாவது சந்திப்பு அரங்கத்துக்குள் செல்கின்றோம். தொடருங்கள் ராஜ். நன்றி சத்யபாலன். சரி, நீங்கள் தொடரலாம். நீங்கள் தொடரும் பொழுது மாகாண சபையிலே 13வது திருத்தத்தின் சம்பந்தமாக உள்ள சாதகமான விடயங்கள், தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்கள் எவ்வாறு இருந்தன, எவ்வகையாக இருந்தன என்பதை முதல்கண் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உரையாடை தொடரலாம். நன்றி. இந்த விடயத்தை நாங்கள் மாகாண ஆட்சி முறை எங்களுக்கு இலங்கையினுடைய அரசியல் யாப்பு கூடாக வழங்கப்பட்டிருக்கிற மாகாண ஆட்சி முறை எங்களுக்கு நான் சொல்லுவேன் என்றால் இலங்கை முழுவதற்கும் தான் மாகாண ஆட்சி முறை ஏன் அவசியமானது என்பதனை நான் முதல்ல சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மாகாண ஆட்சி முறை வெறும் தமிழர்களுக்கு அவசியம் என்று சொல்வதை விட இலங்கை முழுவதற்கும் அவசியம். உண்மையில 83ஆம் ஆண்டு தொடக்கம் 87ஆம் ஆண்டு வரைக்குமாக, 86ஆம் ஆண்டு டிசம்பர் வரைக்குமாக இலங்கை அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளில் முழுக்க தமிழர் விடுதலை கூட்டணி, குறிப்பாக திரு அமர்லிங்கம் அவர்கள், சிவசிதம்பரம் அவர்கள், திரு சம்பந்தன் அவர்கள், இந்த 3 பேரும் தான் அந்த 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 விடயத்திலே நேரடியாக சம்பந்தப்பட்டார். இந்திய அரசாங்கம் ஒரு நடுநிலையாளனாக அல்லது ஒரு அனுசரணையாளனாக அல்லது அவ்வப்போது இந்திய அரசாங்கமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற வகையாக நடந்தது. ஆனால் எப்பொழுதும் இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறி வந்தது. இந்த பொதுவாக எங்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு. இந்திரா காந்தி இருந்திருந்தா அவ பங்களாதேஷை உருவாக்குற மாதிரி ஈழத்தை உருவாக்கி இருப்பா. அது அப்படி இல்லை. அவ மிக தெளிவாகவே இருந்தார். இலங்கையின் இந்த அரச கட்டமைப்புக்குள்ளதான் தமிழர்களுக்கு தீர்வு. 1987ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடந்து ஓரிரு மாதங்களில் ஆகஸ்ட் மாதம், ஜூலையில் நடந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய நடுப்பதிக்கு பிறகு இந்த இந்தியாவினுடைய பிரதம தூதுவராக ஜி பார்த்தசாரதி வர்றார். அவர் வரைக்குள்ள அவர்கள் துண்டு கொண்டு வரார். என்ன மாதிரியான ஒரு தீர்வுக்காக எண்ணம் பண்ணி அதன்படி அவர்கள் எண்ணமாக இருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒன்று, அதாவது ஒற்றையாட்சியோ சமஷ்டியோ அல்லாத ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு தீர்வுன்னு தான் அவர் வாரார். ஏனென்றால் அவருக்கு இந்த இலங்கை அரசியல் ஜாப்பினுடைய நிலைமை அவருக்கு அதை பற்றி அவர் ஆய்வு செய்யலைன்னு நினைக்கிறேன். அவர் கொழும்புக்கு பல வருடத்திலையும் பேசிய பிறகுதான் திரும்ப அவர்கள் அதே 1983ஆம் ஆண்டு டிசம்பர்ல காமன்வெல்த் மாநாட்டுக்கு ஜேஆர் போகிற பொழுது நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒற்றையாட்சிக்குள்ளே தீர்வை பற்றி தான் பேசப்படுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஒற்றை ஆட்சியினுடைய ஒரு எழுத்தை கூட சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமல், பார்லிமென்டுடைய 3/2 பங்கு இல்லாமல் மாற்றவே முடியாது. சர்வஜன வாக்கெடுப்பு என்பது பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய ஆதரவினுடைய அவசியத்தை எங்களுக்கு தெரியுமா. ஆனபடினால ஒற்றை ஆட்சி என்கிறதுக்கு மாற்றுவதற்கு போனாலே எந்த தீர்வையும் கொண்டு வர முடியாது. அதான் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னமல மக்களும் அதைத்தான் உணர வேண்டும். அப்ப அது வேறு விஷயம். புலிகள் யோசித்தார்கள், அது சண்டை பிடித்து எடுக்கிறோம், அது வேறு இன்னொரு விதமா. அப்ப அதுக்கு பிறகு எல்லா பேச்சுவார்த்தைகளும் இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியல் யாப்பு, அந்த யாப்பில் எழுதப்பட்டிருக்கிற பந்திகள், வசனங்கள், எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் அவற்றை வைத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளே நடந்தன. அப்ப 2 அரசாங்கங்களிடையிலும் சரி, அல்லது 2 அரசாங்கங்களும் தமிழர்களுக்கு வழங்கிய அறிக்கைகளிலும் சரி, அல்லது தீர்வு திட்டங்கள் என்று முன்வைக்கப்பட்ட பிரேரணையும் சரி, பயன்படுத்தப்பட்டுள்ள அத்தனை விஷயங்களும் இந்திய அரசியல் ஜாப்பில் இருந்தே தான் பிரதி பண்ணப்பட்டன. அப்ப அவ்வாறான வகையிலே தான் இலங்கையினுடைய அரசியல் அதிகார பகிர்வு அமைந்திருக்கு என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமானது. ஸோ அதுல இருந்துதான் நாங்கள் இந்த அதிகார பகிர்வை பற்றிய புரிதலுக்கு நாங்கள் போக வேண்டும். பல குறைபாடுகள் இருக்கின்றன, அப்படியே கொப்பி பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவதற்கில்லை. ஆனால் ஒட்டுமொத்தத்திலே பார்த்தால் இந்திய அரசியல் ஜாப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாகாண ஆட்சி முறை, மாநில ஆட்சி முறை எப்படி இருக்கும்? ஒரு ஆளுநர் இருப்பார், தேர்தல் நடக்கும், அமைச்சரவை உருவாக்கப்படும். ஆளுநருக்கும் அமைச்சருக்கும் என்ன உறவு? ஆளுநருக்கு இருக்க அதிகாரங்கள் என்ன? அமைச்சர்களுக்குரிய அதிகாரம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு அதிகாரங்கள் என்ன? எல்லாமே அப்படியே இருக்கிறது இந்திய அரசியல் ஜாப்பிலே. அதான் இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பிலையும் இருக்குது. அப்படி அதே மாதிரி 3 பட்டியல்.
மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், ஒத்திசை பட்டியல் 3 பட்டியல். இதுவும் பார்த்தீங்கள் என்றால் இந்திய அரசியல் ஜாப்பினுடைய வடிவம் தான். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து அப்படி இல்லை. அது கனடாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலோ ஒன்றில் மாகாணங்களுக்கு என்ன ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்குது மிச்சம் என்று சொல்லப்படும், அல்லது மத்திக்கு என்ன ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு மிச்சம் எல்லாம் மாகாணத்துக்கு. இப்படியாக தான் அது இருக்கு. ஆனால் இலங்கையில் அப்படி இல்லை. இலங்கையில் வந்து இந்த 3வது பட்டியல் என்று ஒன்றும் இருக்குது. ஸோ அது பல சிக்கல்களை, சிரமங்களை, முரண்பாடுகளை எல்லாம் இந்தியாவிலேயும் தான் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த அரசியல் யாப்பினூடாக சில விடயங்களிலே சில நுட்பமான குறைபாடுகள் இருந்தாலும் ஏறத்தாழ ஒரு மாநிலை, அதாவது இன்னும் சொல்ல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரங்கள் கட்டமைப்பு இருக்கிறதோ அதுதான் எங்களுக்கும் இருக்க வேணும். அரசியல் ஜாப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் அப்ப அதைத்தான் இந்திய அரசாங்கம் சொல்லி வந்தது. அது முக்கியமாக ராஜீவ்காந்தி அவர்கள் திட்டவட்டமாக இந்த வாக்கியத்தை பாவித்தார். நாங்கள் தனிநாட்டுக்கு உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டோம், நாங்கள் சமஷ்டியை கொடுக்கும்படி கோர மாட்டோம் என்ற சமஷ்டி இந்தியாவில் இல்லை. ஆனால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ அதை விட குறையாத அளவுக்கு அதிகாரங்கள் கொண்டதாக நாங்கள் தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு மரீனா கடற்கரையிலே எம்ஜிஆர் உட்பட நடந்த அந்த மேடையில் இருந்த அப்பொழுது கூட்டத்திலே அவர் பேசியதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை விடவும் கூடுதலான அதிகாரங்களை நாங்கள் தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றுதான் அவர் கூறினார். எனவே அந்த முழு புரிதலையும் நீங்கள் இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே அதான் அந்த உண்மை. இப்ப என்ன நடந்துட்டுதுன்னா இந்த போர் புலிகளுக்கு இடையில் அந்த 87ஆம் பிறகு தொடர்ச்சியாக 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த போர், இலங்கை அரசாங்கங்கள் ஆளுநர்களை வச்சு நடத்திய ஆட்சி முறை, தமிழர்களுடைய கட்சிகள் இதன் மீது ஒவ்வொரு விடயத்திலையும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபாடு காட்டாமை, இவையெல்லாம் சேர்ந்து இந்த மாகாண ஆட்சி முறையை குறைப்படுத்தி வைத்திருக்கின்றன. ஆனால் அது அரசியல் யாப்பில இருக்கிற குறைபாடு அல்ல, நடைமுறையில குறைப்படுத்தி வைத்திருக்கின்றன. அரசியல் யாப்புக்கு விரோதமாகவும் சட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டும் இருக்கின்றன, நடைமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, நிர்வாக சுற்றறிக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இந்த சூழலிலிருந்து நாங்கள் இதை முழுமையாகவும் முறையாகவும் எப்படி கொண்டு வருவது என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அதுதான் இந்த அதிகார பகிர்வை பற்றிய ஒரு அடிப்படை புரிதலாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போவதற்கு முன்னர் அந்த முதலமைச்சர் பதவிக்காக இபிஆரிலிருந்து உங்களை தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன என்பதை அறிய முடியும்? ஒன்று, 83ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருந்தே நான் இபிஆர்லுக்காக அதனுடைய வெளிப்படையான ஒரு ஆளாக இல்லாமல் அதனுடைய முழு பிரச்சாரங்களிலும் ஊராக நடந்த பல்வேறு விஷயங்களிலும் செயல்பட்ட தோழர்களுக்கு துணையாகவும் அவர்களுக்கு ஒரு அடையாளமாகவும் நான் தொடர்ந்து செயல்பட்டேன். 83ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுமையாக இந்தியாவிலே மையமாக கொண்டிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களோடு உள்ள உறவுகளிலும் சரி, தமிழ்நாட்டினுடைய தமிழ் பத்திரிகைகளோடு உள்ள அரசியல் உறவுகளோடும் சரி, நான் தான் முழுமையாக ஈடுபாடு கொண்டிருந்தேன். அதே போல டெல்லி மற்றும் ஆங்கில பத்திரிகைகளோடு தோழர் கேதீஸ்வரன் அவர் தன்னுடைய ஈடுபாட்டை கொண்டிருந்தார். ஸோ இப்படித்தான் எங்களுடைய வேலை திட்டம் அமைந்தது. அந்த அடிப்படையில் 2 பேரும் இந்த முதலமைச்சர் என்பதற்கு முதல்ல இன்னொன்று இருக்குதானே, எப்படி இபிஆருடைய பிரதியாக திம்புக்கு நீங்கள் போனீர்கள் என்று கேட்கலாம் தானே. ஸோ அந்த வகையிலே ஒரு அரசியல் ரீதியான ஒரு முக்கியத்துவம் எனக்கு ஈழ மக்கள் புரட்சி விடுதலை முன்னணிக்குள்ள இருந்தது. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இராணுவ ரீதியான செயல்பாடுகளோடும் கட்சி ஸ்தாபன ரீதியான செயல்பாடுகளோடும் இருக்கிற பொழுது அரசியல் ரீதியான செயல்பாடுகளோடு, இந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகள் என்றால் இங்க இந்த அரசியல் தத்துவ ஆசிரியர் கலைஞர் அந்த வடிவத்தில் அல்ல, இபிஆருடைய அரசியல் வெளி அரசியலை முழுமையாக எடுக்கிற ஒரு ஆளாக இருந்த ஒன்று. மற்ற தோழர் பத்மநாபாவுக்கு என்ன தெரியும், நான் அந்த இபிஆர் வந்த ஆள் இல்லை. 1972ஆம் ஆண்டே சிறைக்கு போன ஆள், இந்த இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பிய 19 வயசுல 6 மாசம் சிறையில் இருந்த ஆள். அப்பொழுது தொடக்கம் நாங்கள் நாபாவும் நானும் தொடர்ந்து வேலை செய்திருக்கிறோம். 73ஆம் ஆண்டு தமிழறிஞர் பேரவை உருவாக்கி செயல்பட்ட பொழுது நான் தான் அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். 20 வயசுல
ஒரு ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக செயல்பட்டது நான் தான். அதுக்கு பிறகு அதே வேளையில தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லோரோடையும் மிக நெருக்கமாக பழகி அவர்களுடைய அரசியலோடும் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டது இருக்கிறது. அவரோடு முரண்பட்டதும் இருக்கிறது, அவரோட நேசமாக செயல்பட்டது எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக திரு அமதலிங்கம் அவர்களோடு, நவரட்னம் அவர்களோடு, தர்மலிங்கம் அவர்களோடு, என்று ராஜதுரையோடு என்று இவ்வாறாக ஏறத்தாழ பிரதானமான தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லோருடையும், கதிரவேல் பிள்ளை அவர்களோடு, இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 1-2 வருடங்கள் கதிரவேல் பிள்ளை அவர்களுடைய ட்ரெயின் பாஸ் அவருடைய செயலாளருக்கு இருந்தானே ஒரு ஒரு பஸ் பாஸும் ஒரு ட்ரெயின் பாஸும், கதிரவேல் பிள்ளை அவர்களுடைய ட்ரெயின் பாஸும் திரு தர்மலிங்கம் அவருடைய பஸ் பாஸும் என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நான் இலங்கை வடகிழக்கு மாகாணம் முழுவதும் அப்பொழுது என்னுடைய பிரச்சார வேலைகளை நான் செயற்படுத்தி கொண்டது இருக்கு. 75ஆம் ஆண்டு இளைஞர் வேலை தொடர்பான முரண்பாட்டிலே தமிழர் விடுதலை இயக்கம் என்று ஆரம்பித்த பொழுதும் நான் அதில் 5 முக்கியமான தலைவர்களோடு, இன்றைக்கு முத்துக்குமாரசாமி உங்கள் சிலருக்கு தெரிந்திருக்கும், அவர் அமெரிக்காவில் இருப்பவர் முத்துக்குமாரசாமி, நான், புஷ்பராஜா, சந்திரமோகன் இன்னொருவர், தங்கமகேந்திரன் திருவண்ணாமலை, இந்த 5 பேர் தான் அதன் தலைவர்களாக தலைமைக்குழு உறுப்பினர்களாக இருந்தோம். அப்பொழுது இந்த இவ்வளவு முழு காலகட்டத்திலையும் தோழர் பத்மநாபன் அவர்கள் எங்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படுகிற ஒரு ஆளாக இருந்தார். அப்புறம் 76ஆம் ஆண்டு ஒரு சூழல் காரணமாக அவர் லண்டனுக்கு தன்னுடைய பெற்றோர்களால் அனுப்பப்பட்டார். அவர் அங்கே ஈழப்புரட்சி அமைப்போடு இணைந்து செயல்பட்டு பாலஸ்தீன விடுதலை அதனுடைய கருத்துக்கள் ஈடுபாடு கொண்டிருந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு போய் அவர் வந்து அதுக்கு முதல்ல ஈரோஸ் பல முயற்சிகளை இலங்கையில் எடுத்து தன்னை கால்பதிக்க முயற்சித்தாலும் முடியவில்லை. நாபா அவர்கள் தான் வந்து ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த எங்கள் எல்லோரையும் செயல்பட்டு கொண்டிருந்த பலரையும், அதாவது முன்னர் தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழறிஞர் பேரவை என்று இருந்தவர்கள் எல்லாரையும் இணைத்துத்தான் ஈரோஸ் அமைப்பை தன்னுடைய காலை பதித்தது. அப்புறம் ஈரோஸ் அமைப்புக்குள்ளே ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக ஈழ மக்கள் புரட்சி அதனுடைய எனக்கும் தோழர் நாபாவுக்கும் இடையில இருந்த உறவு என்பது 1972ஆம் ஆண்டு தொடங்கிய உறவு. அப்படியே ஒரு நாளில் தெரிவு செய்யப்பட்டது என்றும் இல்லை. 2 பேரும் எல்லா வகையான அரசியல் செயல்பாடுகளோடும் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம். ஆனபடினால அவருடைய சாய்ஸ், அது மட்டுமல்ல, அவருடைய சாய்ஸ் என்று மட்டும் சொல்ல முடியாது. ஈழ மக்கள் புரட்சி விடுதலையினுடைய மிக பிரதானமான உறுப்பினர்கள் எல்லோருமே கூடி எடுத்த தீர்மானம் தான் அது. ராஜ், ஒரு நேயர் ஒருவர் நிகழ்ச்சியோடு இணைகிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் புதியவன். வணக்கம் சத்யவளன் ராஜ் அண்ட் வரதராஜ பிரேமம். சொல்லுங்க. அவர்கள் கலகாலமாக யாருமே பேட்டி எடுக்கவில்லை, அதனால் அந்த கேள்விகளை கேட்க முடியாது இருந்தது. ஆகவே நான் சுருக்கமாக அவர்கள் கேள்வி முன்வைக்கிறேன். ஹலோ, ஆமாம், பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள். ஆமாம், முதலாவது கேள்வி வந்து இவர்கள் அமைத்த தமிழ் இராணுவம், அந்த இளையோர்களை பாதுகாக்கிறதுக்கு இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணம் என்ன? இவர் தான் மட்டும் இந்தியாவில் போய் இந்தியாவுக்குள்ள இருந்து விட்டார்களே, அந்த இளையோர்கள் நடுவில் சுடப்பட்டாக அவர்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி இவர் சிந்திக்காம இருந்ததன் காரணம் என்ன? அதை இந்தியா தரப்பிலிருந்து அவர் அதை செய்திருக்க முடியும். அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 3000 பேருக்கிட்ட அந்த இளைஞர்கள் நடுவில் விடப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் பற்றி சிந்திக்காமைக்கு காரணம் அது மிகப்பெரிய தவறா இல்லையாண்டு கேட்கிறேன். 2வது கேள்வி வந்து இந்த பேச்சுவார்த்தை காலங்கள் சிங்களத்திலே இல்லாதவும் புலிகள் ராஜதந்திரமாக பணங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் உங்களுடைய ராஜதந்திரத்துல நீங்க எப்படியாவது பணங்களை பெற்றுக்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் மக்களுக்காக வேண்டி என்றும். மற்றது 3வது கேள்வி வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலையில் உங்களோடு கைகோத்து சில சிஜிவிகே போன்றவர்கள் படங்கள் எடுத்து நான் பார்த்துக்கிறேன். உங்களை உள்ளார்த்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்களா? எடுத்துக்கொள்ளும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உங்களை உணர முடிகிறதா? நன்றி. சரி, நன்றி 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 புதியவன். நிகழ்ச்சியோடு இணைந்த கேள்வி ஒன்றுமே வந்து நான் இந்த அரங்கத்தில் பதில் சொல்வதற்கான கேள்விகள் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சரி,
ஏன்னா அந்த கேள்விகளுடைய தொனியிலேயே தெரிகிறது. அது ஒன்றும் இந்த பேட்டியில அல்லது இந்த உரையாடலில் இருந்து அவர் எதையும் கற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முயற்சிப்பதாக அவர் களத்தில் இறங்கி இருக்கார். அவரோட நான் மெனக்கெடுவது அது உங்களுக்கும் பிரயோசனம் இல்லை, இந்த உரையாடலுக்கும் பிரயோசனம் இல்லை. சரி, நீங்கள் சற்று முன்னே சொல்லியிருந்தீர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் மெரினா கடற்கரையிலே பேசும் பொழுது இந்திய மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்களை விட கூடுதலான அல்லது தமிழ்நாட்டுக்கு உள்ள அதிகாரங்களை விட கூடுதலான அதிகாரத்தை இலங்கை வடகிழக்கு மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன் என்று ஒரு பிரச்சாரம் செய்திருந்தார் என்று. அப்படியானால் ராஜீவ்காந்தி எங்களை ஏமாற்றி விட்டார். இல்ல, அதை நாங்கள் அப்படி புரிந்து கொள்ள வேணும். ஆனால் அவர் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கார் என்றதான் நான் சொல்லுவேன். என்றால் அப்பொழுது அவர் பேசுகிற அந்த நாளில் 13வது திருத்தம் பாராளுமன்றத்துக்கு வராத ஒரு காலகட்டம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தான் அவர் கருதி கொண்டு அவர் அப்படி பேசிவிட்டார். என்ன வடகிழக்கு மாநிலத்தில் இணைப்பு தற்காலிகமாக வடகிழக்கு மாநில மக்கள் நிச்சயமாக தேவைண்டா வடகிழக்கு மாநிலத்தை இணைத்துக் கொள்வோம். என்ன மக்கள் தான் அது விடப்பட்டது, வடகிழக்கு மாநிலத்தில் மக்களுக்கு தான் விடப்பட்டது. அப்படி அவ்வாறான ஒரு அமைப்பு. மற்றது அந்த 83ஆம் ஆண்டு தொடக்கம் 86ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளுடைய தொகுப்பும் ஒரு பிரதானமான டாக்குமெண்ட். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் இப்போ இந்தியாவில் இலங்கையில் அதோட பெரிய பிரதானமாக இருக்கல, இந்தியாவில் நீதிமன்றங்கள் அரசியல் யாப்பு தொடர்பான நீதிமன்றம், அதுவும் முக்கியமாக இந்த மாநில மத்திய அரசாங்கத்துக்கு இடையில உள்ள உறவுகள் தொடர்பாக முரண்பாடு வருகிற பொழுது இந்திய அரசியல் நிர்ணய சபையில் நடந்த உரையாடல்கள் அந்த பதிவுகள் எல்லாம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல அந்த 83க்கும் 87 86 கடைசி வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட உடன்பாடுகள், புரிந்துணர்வுகள், அவற்றின் அடிப்படையில தான் அரசியல் 13வது திருத்தம் வரும் என்ற எதிர்பார்ப்போடும் அவர் பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அது அப்படி வரவில்லை. அதான் நான் சொல்லுவது. அது மட்டுமல்ல, இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வடக்கு கிழக்கு மாகாணம் மட்டும் முக்கியம் இல்லை. அதுல சொல்லப்படுவதே அந்த நான் சொல்றேன், ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா 1985ஆம் ஆண்டு குரூசலான கடைசி காலகட்டத்தை பேச்சுவார்த்தை 85ஆம் ஆண்டுல இருந்து 86ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் பொழுது உடன்பட்டு கொண்ட புரிந்து கொண்ட விடயங்களின் அடிப்படையில் மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்குகின்ற மாகாண ஆட்சி முறை உருவாக்கப்படும் என்றுதான் அதுல இருக்கு. சோ அது அப்படித்தான் உருவாக்கப்பட்டதா பின்னர் என்றுதான் பெரிய கேள்வி. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு இந்திய அரசாங்கம் அந்தந்த விடயங்களை தனிப்பட்ட ரீதியாக போக முடியாத அளவுக்கு இங்க வடக்கு கிழக்கு மாநிலத்தில் இந்தியாவுக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஸோ அது நேச்சுரல். இந்திய அரசாங்கம் தன்னுடைய நாட்டு படையில இங்கே அனுப்பி அந்த நாட்டு படையுடைய பிரேதங்களாம் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் அதைத்தான் பிரதானமாக கொள்ளுவார்கள். ஸோ அப்ப சூழல்களையும் நாங்கள் பின்னணியில கருதி கொள்ள வேண்டியிருக்கிறோம். அப்படின்னால இலங்கை அரசாங்கத்தை அது கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றினதா என்பதை பற்றிய பரிசீலனை இந்திய அரசாங்கத்தில் செய்யப்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் பரிசீலனை செய்யவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால நான் சொல்றேன், இந்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு என்பது 13வது திருத்தத்தோடு மட்டுமல்ல, அதற்கு முதல்ல இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். இந்திய 13வது திருத்தம் அதன் அடிப்படையில், அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில், உடன்பட்டதன் அடிப்படையில் உள்ளதா அல்லதை புதுசா பார்க்க வேண்டியிருக்கு. ஜேஆர் என்ன செய்யறா, 2 பக்கம் இந்தியாவும் தமிழர்களும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க, ஜேஆர் தண்டை பாட்டுக்கு மலமலமாண்டு அதையெல்லாம் எழுதி பாராளுமன்றத்தில் மலமலாண்டு பாஸ் பண்ணிவிட்டார். பாஸ் பண்ணக்கு பிறகும் பார்த்தா இங்கே அது இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு எதிரானவர்களாக தமிழர்கள் இருந்தது இலங்கை அரசாங்கத்துக்கு இன்னும் வசதியா போயிட்டு. ஸோ அப்பெல்லாம் இந்தியாவை நண்பனாகவே கருத இல்லை தானே. அக்டோபர் 87ஆம் ஆண்டு அக்டோபருக்கு பிறகு இந்தியாவை இலங்கை நண்பனாகவே கருதவில்லை தானே. இன்றைக்கும் கருதுவோன்றது எவ்வளவு பேர் கருதுகிறோம்ன்றது வேற விஷயம். அப்பப்போ தேவைக்கு இந்தியா அங்கட வேலையை பார்க்க இல்லை என்று சொல்ற எண்ணப்பாடுதான் இருக்கே தவிர, தோட்டக்காட்டான் வீட்டு வேலை பார்க்க இல்லைன்ற மாதிரி சொல்ற மாதிரி இந்தியா அங்கட வேலை பார்க்க இல்லைன்னு சொல்றப்ப அந்த பட்டன் தான் இருக்கே தவிர, உண்மையில இந்தியா என்கிற ஒரு பெரிய நாடு எங்களுக்கு நட்போடு அது தன்னுடைய ஈடுபாட்டோடு இதுல வந்ததை நாங்கள் எந்த தூரத்துக்கு அரவணைத்து வைத்துக் கொண்டிருந்தோம் என்பதை பற்றி எங்களுக்கு ஒரு விமர்சனம் வேண்டியதாக இருக்கிறது. சரி, அதெல்லாம் போனாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த குரல்களை எழுப்ப வேண்டி இருக்கிறோம். சரி, அதற்கு மத்தியிலையும் அந்த 13வது திருத்தத்திலே இருக்கிறது இந்திய அரசியல் யாப்பில் இருக்கிற வசனங்கள், பந்திகள் தான் இருக்கு. 13வது திருத்தம் மட்டுமல்ல, 13வது திருத்தத்திலே, அதாவது மாகாண அதிகாரங்கள், மாகாண கட்டமைப்பு தொடர்பாக
என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் உறுப்புரைகள் எல்லாம் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இந்திய அரசியல் யாப்பில் இருக்குதோ அதை இங்க கொப்பி பண்ணுகிற பொழுது 13வது திருத்தத்துக்குள்ள கொப்பி பண்ணப்படாத விஷயங்கள் எல்லாம் மாகாண சபையில் சட்டத்துல கொப்பி பண்ணப்பட்டிருக்குது. ஆக மொத்தத்துல மாநில அதிகாரங்கள் மாகாண கட்டமைப்பு தொடர்பான அந்த அரசியல் இந்திய அரசியல் யாப்பில் இருக்கிற விஷயங்கள் தான் இங்க இருக்குது. அப்ப என்னுடைய விவாதமே என்னென்றால், இந்தியாவில் அது இவ்வளவு அதிகாரங்களோடு இருக்கிற ஒரு மாநிலம் அதே அரசியல் யாப்பை கொண்ட இலங்கையிலே அப்படி இல்லை என்ற கேள்வியை நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய கடப்பாடு இந்தியாவுக்கு இருக்கு என்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்திய அரசாங்கம் அவ்வாறு செயல்படுத்துவதை நீங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும், எங்கள் சகோதரர்களாக நீங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு தலைவர்களை நாங்கள் கோர வேண்டியிருக்கிறது. ஆனா நாங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்? தமிழமே ஒரே தீர்வு என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்களுடைய அந்த உறவு இந்தியா, தமிழ்நாடு, வெளிநாட்டு தமிழர்கள், இலங்கை அரசு, இலங்கை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் மத்தியில் இருக்க முற்போக்கு சக்திகள், முஸ்லிம் தலைவர்களோடு நாங்கள் பேசுவதில்லை தானே. எங்களுடைய மாகாண ஆட்சியினுடைய அதிகாரங்கள் தொடர்பாக அவர்களும் பேசுவதில்லை, நாங்களும் பேசுவதில்லை. எனவே இதெல்லாம் ஒரு 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 முழு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு எஃபர்ட்டாக இது எடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதை எடுக்கிற பொழுதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மாகாண சபை அதிகாரங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் தான் அதை செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் பிரேமதாசாவுக்கு உங்களுக்கு இடையிலே சில சந்திப்புகள் ஏற்பட்டதை நாங்கள் அறிந்திருந்தோம். அந்த சந்திப்பின் பொழுது உங்களுக்கு பிரேமதாசா அவர்கள் என்ன விதமான உறுதியை அளித்திருந்தார் அல்லது என்ன விதமான செய்தியை சொல்லியிருந்தார்? இல்ல, அவரும் வந்துட்டு நான் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அப்ப இன்டர்பிரிட்டேஷன் ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லைன்னா, இன்டர்பிரிட்டேஷன் செய்தது நாங்களா நாங்கள் அது எப்படி இந்திய சுப்ரீம் கோர்ட் அல்லது இந்தியாவுடைய நடைமுறையில் எப்படி இருக்கோ அப்படியான ஒரு நடைமுறை. அதாவது முதலமைச்சர், அமைச்சர்கள், இந்த அமைச்சரவை என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறதோ அதை ஆளுநர் கண்ணை மூடிக்கொண்டு சைன் பண்ண வேண்டியார். அரசியல் யாப்புக்கு முரண்பாடாக இல்லாத பொழுது, அரசியல் யாப்புக்கு முரண்பாடாக இருந்தால் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி தீர்ப்பு வேண்டி சொல்லலாம். அதை நாங்கள் உருவாக்குற சட்டங்களில் ஏதாவது அவருக்கு வேறு எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் அவர் அதனை எழுதி அனுப்பலாம். ஆனால் அதை ஏற்க வேணும் என்ற கட்டாயம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் 2ஆம் தடவும் பாஸ் பண்ணி அனுப்பினால் அவர் சைன் பண்ண வேண்டிய. இதுதான் இந்தியாவுடைய நடைமுறை, இதுதான் அந்த அரசியல் யாப்பினுடைய நடைமுறை. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் ஆஸ்திரேலியா சமஷ்டி அமைப்பு உடையதாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாம் ஒரே விடயம் தான். கவர்னர் அங்கே இருக்கிறார். கவர்னர் சொல்ல போற நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷனை பாத்தீங்கன்னாலும் அது எக்ஸாக்டா இதுதான் எழுதி இருக்கு. கவர்னரிடம் தான் எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் ஆர் வெஸ்டட். அது நொமினல். பிரிட்டிஷ் கிரவுனிடம் தான் பிரிட்டிஷினுடைய எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் ஆர் வெஸ்டட். இட்ஸ் நொமினல். இது ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் ரூலிங் சிஸ்டத்து, கவர்னிங் சிஸ்டத்துல இது அப்படித்தான் இருக்கு. ஜனாதிபதி ஒரு இந்தியா ஜனாதிபதியோ அல்லது இங்கிலாந்து மகாராஜாவோ அல்லது ஆஸ்திரேலியன் கவர்னர் ஜெனரலோ அவர்கள் எல்லாம் நொமினல் பேர் வழிகள் தான். ஆனா இங்க என்ன சொல்றாண்டா, தி எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் கவர்னர் ஒன்னு என்ன சொல்ல பாக்குறாங்கன்னா அவங்க அது கவர்னர் தானே எக்ஸிகூட்டிவ் ஹெட். அது உண்மையில முழுக்க தவறானது, நொமினலான ஒரு விஷயத்தை அவர்கள் இப்படி சொல்ல வலிக்கிட. அதை இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், தமிழர்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய எங்கட பக்கத்தாக்களும் 13வது திட்டத்தில் எல்லாம் கவர்னருக்கு தான் கொடுத்திருக்குது என்று சொல்லி இதை எப்படி கடந்து போவது என்று பார்த்ததுதான் கடந்த காலம். நான் சொன்னா அப்படி ஒன்றும் பார்க்காதீங்க. இதை பார்க்கிறதுக்கு என்னன்னா, சிலவளை இலங்கையினுடைய பிரபல வக்கீல்களாக இருந்த அல்லது சட்டத்தரணிகளாக அல்லது சட்டத்தரணின்னு சொல்லி அட்டோர்னியட் லோ அண்ட் இல்லை அதுக்கு மேலதானே அமர்லிங்கம், சிவசிதம் போன்றவர்கள் எல்லாம் அட்வொகேட்டுகள் அல்லவா, சட்ட நிபுணர்கள் அல்லவா, மின் சுலபா, நீலந்திரிச்செல்லம், அதை விட இன்னும் போலப்புற கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டுகள் அவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றில் என்ன செய்திருக்க வேணும், அந்த பேச்சுவார்த்தையின் காலகட்டத்தில் இலங்கையினுடைய சட்ட மொழியை பயன்படுத்தி இருக்கணும். இலங்கையில ஒரு விஷயம் இலங்கையினுடைய நீதிமன்றம் எப்படி புரிந்து கொள்ளும், இலங்கையினுடைய அரசியல் தலைவர்கள் எப்படி புரிந்து கொள்ள அதை பயன்படுத்தி இருக்கும். ஆனால் அவர்களும் சேர்ந்துதான் இந்திய அரசியல் யாப்பினுடைய வசனங்களை பயன்படுத்தினார்கள்.
இப்ப இந்த இந்திய நாம அரசியல் யாப்பு இந்த வசனத்துக்கு அல்லது இந்த பந்திக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன்ன்றதை நாங்கள் எங்க இருந்து கற்றுக்கொள்வது? அது சம்பந்தமாக இந்தியன் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்புகளை, நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான தீர்ப்புகள் இருக்கின்றன. அப்ப நாங்கள் அந்த தீர்ப்புகளை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேணும். எடுத்துக்கொண்டு அது பைண்டிங் இல்லை, ஸ்ரீலங்கன் சுப்ரீம் கோர்ட் அது பைண்ட் பண்ணாது. ஆனாலும் இந்த இந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு தீர்ப்பை ஸ்ரீலங்கன் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ளும், இங்கிலாந்தினுடைய ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொள்ளும். அதே போல இந்தியாவினுடைய தீர்ப்புகளை இலங்கையுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன் கொண்டு செல்ல வேண்டியது எங்கடவே இல்லை. எங்களுக்காக வாதிடுபவர்களாக நாங்கள் இருக்க வேணும். அதான் நான் சொல்றது. இது எங்களுக்கு சொந்தம். இந்த மாகாண ஆட்சி முறை எங்களுக்கு சொந்தம். அதாவது எங்களுக்கு சொந்தம் சொல்வது மாகாண மக்களுக்கு சொந்தம். அதுக்கு மேல் மாகாணத்து மக்களாக இருக்கலாம், வட மாகாணத்து மக்களாக இருக்கலாம், தென் மாகாணத்து மக்களாக இருக்கலாம். மாகாண மக்களுக்கு சொந்தம் என்கிற வகையாக இந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றங்களில் கடைசியாக இந்த கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணுகின்ற அந்த அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? ஜனாதிபதியிடமும் இல்லை, பிரதமரிடமும் இல்லை, அமைச்சர்களிடமும் கிடையாது, உயர் அதிகாரிகளிடமும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டிடம் மட்டும்தான் இருக்கிறது. அது சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லும் என்பது அது இரண்டாவது விஷயம், விவகாரம். ஆனால் அந்த அரங்கத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கிறோமா என்றதுதான் எங்களோட கேள்வி. நாங்கள் கொண்டு போயில்லை, ஒரு வழக்கையும் கொண்டு போயில்லை. ஸோ அப்ப நாங்கள் இந்த விஷயத்தை ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அப்ரோச் பண்ண வேணும். அதனுடைய நாங்கள் அதுக்கான சரியான பொருள் கோடல்களை முன்வைத்து அதுக்கான குரல்களை எழுப்ப வேணும். அதுக்கான ஆதரவை நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள முற்போக்கு சக்திகளிடம் பெற வேண்டும். இப்போ பார்த்தால் ஒரு உதாரணத்தை சொல்ல போனா ஜாம்பது விக்ரமரத்ன போன்றவர்கள், அந்த மாதிரியாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவை நாங்கள் அந்த பெரிய சீனிய வக்கீல்களுடைய சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிறவருடைய அந்த ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அவர்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும். ஏன்னா அவர்களும் இந்த மாகாண ஆட்சி முறையுடைய அவசியத்தை உணர்கிறார்கள். மாகாண ஆட்சி முறை மத்தியிலே குவிந்திருக்கின்ற அதிகாரங்களை, மத்தியில் எவ்வளவு மோசமான அதிகாரங்கள் குவிந்திருக்கின்றன. ஜிஆர் என்ன சொன்னார்? ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாதே தவிர மிச்சம் எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் யாப்பைத்தான் கொண்டு வந்திருக்கேன். இதானே அவர் சொன்ன வசனம். ஆனா இன்னும் சொல்ல போனா 20ஆம் திருத்தத்தின் மூலம் அதையும் விட அதிகமான அதிகாரங்களை கோத்தபாய தன்னுடைய கைக்கு எடுத்தார். இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி 1978ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஜேஆர் உருவாக்குற அரசியல் யாப்பு அல்ல, அந்த அதிகாரத்தையும் விட கூடுதலாக கோத்தபாய உருவாக்குறதை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப முக்கியமா நாங்கள் இங்கவா அதிகாரம் எங்க குவிந்திருக்கிறதோ அங்க துஷ்பிரயோகம் இருக்கும். நீங்க என்ன இன்டர்பிரேஷனும் கொடுக்கலாம். நாங்கள் சட்டப்படிதான் நடக்கிறோம். சட்டம் பிழையான சட்டமா இருந்தா பிழைதான நடைமுறையாக இருக்க போகுது. ஆனபடினால அதிகார பகிர்வு ஜனநாயக மயமாக்கத்துக்கு, ஜனநாயக முன்னேற்றத்துக்கு முதல் அவசியம். அது சிங்கள மக்கள் மத்தியிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி. இரண்டாவது, ஒரு ரீஜனல் டெவலப்மெண்ட் என்பது இன்றைக்கு எல்லா அபிவிருத்தியும் எங்க குவிஞ்சு போயிருக்குது? மேல் மாகாணத்திலையும் கண்டி பிரதேசங்களிலும் அம்பாந்தோட்டையிலும் குவிஞ்சு போயிருக்கிறது. அன்றாபத்திலிருந்து குருநாகல்லை. ஏனென்றால் அதை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். அந்த அமைச்சர்களுக்கு அது தேவை இருக்கிறது. ஆனால் மாகாணங்கள் மிகவும் பின்தங்கி இருக்கின்றன. வடகிழக்கு மாகாணமாக இருந்தால் என்ன, அல்லது வடமேல் மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் என்ன, அல்லது வடமத்திய மாகாணத்துடைய புலனறுவை பகுதிகளாக இருந்தால் என்ன, மத்திய மாகாணத்திய பகுதிகளாக இருந்தால் என்ன, அல்லது மொழராகலை பகுதிகளாக இருந்தன. இவையெல்லாம் ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரப்படாத பிரதேசங்களாக இருக்கின்றன. எனவே இந்த பிராந்தியங்களுடைய அபிவிருத்தி என்பது அந்த பிராந்திய மக்களோடு நெருக்கமான அரசியல் தலைவர்களால தான் உருவாக்கப்பட முடியும். எனவே அதற்கும் அது அவசியம். மூன்றாவது, எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய தலைவர்கள், அதாவது அந்தந்த பிராந்திய மக்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த பிராந்திய மக்களுடைய தலைவர்கள் தீர்க்கிறார்கள் என்கிற பொழுது அது மத்திக்கு போகாது, அல்லது இனங்களுக்கு இடையிலான நெருக்கடியாக இருக்காது. அது உள்ளூர் விவகாரமாக இருக்கும். அதன் மூலம் இன நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மற்ற இன்னொன்று சொல்ல போனால், இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்கள், அது தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், மலையத்து மக்களாக இருக்கலாம், இந்த மக்களுடைய நலன்களை அரசியல் ரீதியான, ஜனநாயகபூர்வமான, சமூக ரீதியான, கலாச்சார, பண்பாடு, நிலம், வழிபாட்டு முறைகள், பொருளாதார அபிவிருத்தி, சமூக அபிவிருத்தி, இது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கென்று
இந்த மக்களுடைய அதிகாரங்களை, மக்களுடைய அமைப்புகளுக்குரிய அதிகாரங்களை கொண்டதாக கட்டமைப்புகள் வேண்டும். ஏன்னா கொழும்புல இருக்கிற அரசாங்கத்துக்கு தென்னிலங்கையில் இருக்க ஒரு விதானம் போய் சொன்னா அல்லது ஒரு பிரதேச உறுப்பினர் சொன்னா காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா அது அவங்களோட கட்சிகள் ஆளும். வடகிழக்கு மாநிலத்தில் எங்களுக்கு நிச்சயமா தெரியும் அவங்களோட கட்சி ஆளாகும். அப்ப பிறகு நாங்களும் அவையின் தயவுல தான் தங்கி இருக்க வேண்டியிருக்கு. அவைக்கு தூக்கியா இருக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்கும். நாங்க அது தேவையில்லை. எங்களுக்கு அரசியல் சட்டபூர்வமானதாக இருக்க வேணும் அதிகார பயிர். இது எல்லாத்தையும் ஒவ்வொருவரா வச்சுதான் நான் சொல்றேன், அதிகார பகிர்வு என்பது ஜனநாயகத்தின் பிரதானமான தூண். அந்த தூண் இல்லை என்றால் இந்த ஜனநாயகம் படிப்படியாக சீரழிந்து போகும் இலங்கையில. சோ அதன் அந்த இது ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் முக்கியத்துவப்படுத்துறேன். சரி, இந்த அதிகார பயிர்வு சம்பந்தமாக நீங்கள் மாகாண சபை முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நியதி சட்டங்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு சார்பான நியதி சட்டங்களை உருவாக்கி இருந்தீர்கள் அறிய முடியும். இல்ல என்னென்றால் உங்களுக்கு தெரியும், உண்மையில சொல்லப்போனா பிரேமதாசா வரைக்குள்ள நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று தான் வந்தேன். நாங்கள் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய காலகட்டத்தில் எங்களுக்கு இடமே இருக்க இல்லை. அப்போ மாகாண சபை அமைச்சினுடைய செயலாளராக இருந்தவர் என்று சொன்னார். அப்ப நான் தேர்தல் நடந்து முடிந்தது, மாகாண அமைச்சரை வந்து விட்டது. எங்கே நாங்கள் எங்களுடைய சபையை நடத்துவது என்கிற பொழுது சரி உடனடியாக தற்காலிகமாக திருவோணமலை நகரசபை மண்டபத்தை நாங்கள் சுவீகரித்து அந்த நகரசபை காரியம் இன்னொரு இடத்துக்கு மாற்றிவிட்டு தற்காலிகமாக இதனை பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அங்கே எங்களுடைய வேலைகளை தொடங்குவதை பற்றி பேசுகிற பொழுது அந்த மாகாண சபை செயலாளர் என்ன சொன்ன, மாகாண அமைச்சர் செயலாளர் என்ன சொன்ன, மிஸ்டர் பெருமாள், why all these things you are doing? You can do all these things in a school, no? மனோபாவத்தை பாருங்க. இந்த மனோநிலை அவர்களுக்கு அப்படித்தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்குது. சரிதானே? சோ இந்த காலகட்டத்துல நாங்கள் சரி அப்படி என்று மற்றது ஒரு ஆளும் இருக்க இல்லை, எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிற உண்மையில ஒரு மத்திய அரசு இந்தியாவில் பாத்தீங்கன்னா திமுக அல்லது மாற்று கட்சி எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முதல்ல இந்திய அரசியல் ஜாப்பு 52ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது. அந்த மத்திய அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே கட்டி எழுப்புகிறது. ஆனா அதற்கு முதலிலேயே இந்த மாநில அரசு முறை 1919ஆம் ஆண்டிலேயே பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கிவிட்டார்கள். 35ஆம் ஆண்டு கணிசமான அதிகாரங்களோடு மாகாண ஆட்சி முறைகள் எல்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப ஏற்கனவே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனா எங்களுக்கு ஒன்றுமே இருக்க இல்லை. பள்ளிக்கூடத்தில் தொடங்கின என்னென்று கேட்கிற அளவுக்கு தான் இருந்தது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒரு செயலாளர்களை கண்டுபிடிப்பதே எங்களுக்கு ஒரு மாச கணக்கில் ஆச்சு. அந்த வகையில சில பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். டாக்டர் விக்னேஸ்வரன் மிக பிரதானமான ஒருவர். மிஸ்டர் பத்மநாபன் இறந்து விட்டார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலே ஒரு சிறிய விளக்கம். டாக்டர் விக்னேஸ்வரன் உங்களுடைய செயலாளர் அப்படியா? அவர் என்னுடைய செயலாளராக இருந்தாலும் அதான் முதலமைச்சருக்கான செயலாளர் என்று ஒருவர் இருப்பாதானே, அந்த செயலாளராக தான் அவர் செயல்பட்டார். பத்மநாபன் அவர் நிலங்கள், விவசாயங்கள், அது எல்லாத்துக்குமான அந்த அமைச்சுக்கான செயலாளராக இருந்தார். அதாவது அமைச்சுக்களை நாங்கள் 5ஆக பிரிக்க வேண்டியது, உங்களுக்கு 5 பேர் தான் மினிஸ்டர்ஸ். ஸோ அதனால அந்த செயலாளராக நாங்கள் 5 அமைச்சு மட்டும். சிவதாசன், அது எல்லாத்தையுமே சீஃப் செக்ரட்டரியாக சிவராஜா இருந்தார். மிக திறமையான ஆட்கள். அந்த மாதிரியான ஆட்களை அந்த தங்கங்களை மீண்டும் கண்டுபிடிக்க முடியும் அல்லது எடுக்க முடியும் என்று கணேசலிங்கம் இருந்தார், என்ஜினியர் ரவுநாதன் இருந்தார், டாக்டர் நச்சினாருக்கு சுகாதார அமைச்சராக இருந்தார், டாக்டர் மன்சூர் கல்வி அமைச்சராக இருந்தார். நாங்கள் 5 அமைச்சர்களாக இருந்தாலும் 11க்கும் மேற்பட்ட அமைச்சுக்களை கொண்டிருந்தோம். சோ அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயலாளர்களை எங்களால் இன்றைக்கு அப்படி இல்லை. 5 அமைச்சர்கள் 5 செயலாளர்கள் தான் கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் சுருக்கி. ஏன்னா அவர்களுக்கு இது ஒரு பெரிய அவசியமான விஷயம் இல்லை மத்திய அரசாங்கம். சோ அதுக்கான இடங்களை தேடி இந்த கட்டமைப்பு தேடி சட்டசபையை உருவாக்கி, ஈவன் சட்டசபைக்கு கீழே போடுற கைத்து காப்பீட் கூட நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து போட வேண்டிய அளவுக்கு தான் நிலைமை இருந்தது. அதை விட நாங்கள் வெளியில போக இயலாது, சுதந்திரமாக நடமாட முடியாது. எங்களை யாரும் வந்தாலும் சூடு வேண்டுவார்கள். நாங்கள் யாரை போய் சந்தித்தாலும் சுடப்படுவார்கள்.
இந்த சூழ்நிலையில நாங்கள் செயல்பட வேண்டியிருந்தது. இன்றைக்கும் ஒரு மாநில அரசுக்கு சொன்னாரு, மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆனால் பிரேமதாசா வருகிற பொழுது வந்தார், 3ஆம் மாதமே அவர் அது எல்லாவற்றையும் திரும்பி விட்டார். இருந்த பப்ளிக் எலக்ட்ரிசிட்டி இதுகளையே அவர் கட் பண்ணிட்டார். நிதி ஒதுக்கீடுகள் எல்லாம் நாங்கள் ஃபைட் பண்ணி எல்லாம் ஒன்றாக கேட்க வேண்டியிருந்தது. அவர் முதலிலே எனக்கு ஜனாதிபதியா வந்து அவர் இதுன்ற பொழுது அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜிஏ தன்னுடைய ஆளாக இருப்பார், ஒவ்வொரு ஜிஏ. அதுக்கு அவர் சொன்ன இங்கிலீஷும் வந்து GAs are government agents, so they are agent of the government, so we are the government, so therefore they are our agent. சார் நீங்கள் அதான் உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் என்றால் நீங்கள் அதை வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அவர் இன்னொன்று AGA இருந்து அதற்கு கீழ்பட்ட அத்தனையும் மாகாண ஆட்சிக்குரியதாக தான் அவர் ட்ரீட் பண்ணார். அதை பிறகு அவர் சில காலங்களுக்கு முதலிலே தான் அதை மாற்றி AGA எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனார்கள். அப்ப நாங்கள் அதை அப்படி GA எங்களுக்கு இல்லை என்ற பொழுது உடனடியாக நான் GA எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மாநாட்டை நடத்தி, உங்களுக்கு இப்ப 2 எஜமானர்கள் இருக்க போறாங்க. ஒன்று மாகாண முதலமைச்சர், மற்றது வந்து மத்திய அமைச்சர். ஸோ நீங்கள் 2 பேருக்கும் அந்த சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு தற்காலிகமாக வேலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை. ஆனால் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டது, எல்லாரும் டாக்டர் விக்னேஸ்வரன், சிவராஜா எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டது. இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு, மாகாண ஆணையாளர்களை நாங்கள் நியமிப்பது. மாகாண ஆணையாளர்கள், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ். ஏன்னா மாகாணத்தினுடைய அதிகாரங்களை நிறைவேற்றுகின்ற டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், மாவட்ட ஆணையாளர்களை, இந்த மாகாண ஆட்சியினுடைய அதிகாரங்களை நிறைவேற்றுகின்ற மாவட்ட தலைவராக, செயலாளராக நாங்கள் ஒரு ஆள் வேணும் என்றால், அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏஜென்ட், அதாவது கவர்மெண்ட் ஏஜென்ட் தர முடியாண்டா ஓகே, leave it, சட்டப்படி நிற்க வேண்டாம், we will appoint alternative person. ஸோ அவ்வாறாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது. பல விஷயங்கள் நாங்கள் இந்தியாவிடம் இருந்தால் அப்பொழுது உதவி கேட்டு பெற வேண்டியிருந்தது. திருவோணமலைக்கு அரசாங்க அதிபராக இஸ்மாயில் நியமிக்கப்பட்டதிலே அவரை நியமித்தது அவரை ஒவ்வொன்றும் முதலமைச்சராக இருந்து செய்தவே இல்லை என்ற சிங்களவர் தான் இருந்தார். ஸோ நான் தான் ஜிஆரிடம் போய் நீங்கள் அது வந்து சரி ஓகே, தமிழராகவும் இருக்க வேண்டாம், சிங்களவராகவும் இருக்க வேண்டாம், 2 பக்கமும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மிகவும் திறமையான நிர்வாகி, ஸோ இன்னாரே நீங்கள் ஜியாக அப்பாயின்ட் பண்ண வேண்டும் அவர் உடனே செய்தார். அதே போல ஆனந்த் ராஜாவினுடைய அப்பாயின்மெண்ட், DIG ஆனந்த் ராஜாவினுடைய அப்பாயின்மெண்ட். ஏன்னா அரசியல் ஜாப்பின்படி போலீஸ் மா அதிபர் அது உதவி போலீஸ் மா அதிபரை, மாகாணத்துக்கான உதவி போலீஸ் அதிபரை the IGP shall appoint with the concurrence of the chief minister. Concurrence என்றது கன்சல்டேஷன் இல்லை, முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாத ஒருவரை நியமிக்க இயலாது. சரிதானே? ஸோ ஜிஆர் உடனே நான் கேட்டேன், இப்படி ஆந்திராஜா அப்போ அவர் என்ன டிஐஜியும் இல்லை, டிஐஜி ரேங்க்ல இல்லை, அவர் சீனியர் இன்ஸ்பெக்டர் SSP-யாக தான் இருந்தார். ஸோ கேட்டு நீங்கள் அவரை ப்ரொமோட் பண்ணி, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ப்ரொமோட் பண்ணி அவரை நீங்கள் DIG-யாக நியமிக்கணும். அதை செய்தார். அவர் கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்ல நான் போய் கேட்ட பொழுது, அப்போ போன பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு தமிழ்நாடு கவர்னரை அப்பாயின்ட் பண்ணுறேன், நீ யாழ்ப்பாணத்தையோ மட்டக்களப்பையோ மையமாக கொண்டு மாகாண ஆட்சியை சபை அமைச்சார் என்னான்னு. நான் ஏன் சார், கவர்னர் உங்களுடைய ஆள், நீங்கள் தமிழரை நியமிப்பீங்களா சிங்களவர் நியமிப்பீங்களா இஸ் நாட் மை மேட்டர், இட்ஸ் யுவர் ப்ரெரோகேட்டிவ் பவர் அத்தாரிட்டி. ஸோ அதில் என்ன நான் கூறவும் மாட்டேன், நீங்கள் தமிழர் அப்பாயின்மெண்ட்டுகள் தான் கூற மாட்டேன். அதே போல வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய மைய பிரதேசம் திருவோணமலை. ஸோ ஆனபடினால நாங்கள் அது மட்டும் இல்லை, இன்னொன்று வரை சொன்னோம் சார், அந்த இடத்துல தான் எல்லா 3 இன மக்களும் சகோதரத்தால் சமனா வாழினோம். இந்த இடத்துல நாங்கள் வாழ முடியாதுன்னா இலங்கையில் தமிழர்கள் வாழ முடியாதுன்னு தான் அர்த்தம். ஆனபடினால அதில் வைப்பதற்கு நீங்களும் ஒத்துழைக்கும். யார் ஒரு நமட்டு சிரிச்சு போட்டு ஒரு நோ ப்ராப்ளம். அப்புறம் அவருக்கு அப்பாயிண்ட் பண்ணார், நளின் சேனை விரட்டினாங்க, ஜெனரல் நளின் சேனை விரட்டினாங்க. நல்ல மனுஷன், ராணுவக்காரன், அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரு நாளும் வந்து இந்த நான் சொன்னேன் தானே, இந்த அரசியல் ஜாப்புக்கு விரோதமாக அவர் ஒரு நாளும் நடந்து கொள்ளுது. அப்பாயின்மெண்ட் எல்லாமே நாங்கள் தான் மேற்கொண்ட, செயலாளர்களாக இருந்தால் என்ன, அல்லது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய உறுப்பினர்களாக இருந்தால் அதுக்கான சேர்மனாக இருந்தாலுமே பட்ஜெட் எல்லாம் கவர்னர் தீர்மானிக்கிற விஷயம் இல்லை. அது முதலமைச்சரும் மாகாண நிதியமைச்சரும் தீர்மானிக்கிற விஷயம், கவர்னருக்கு போகாது.
என்ற அரசியல் யாப்பின்படி கவர்னர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங். ரைட்? சீஃப் மினிஸ்டர் அண்ட் த மினிஸ்டர்ஸ் ஆர் த have the collective responsibility. அப்ப கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி மினிஸ்டர்ஸ்டையும் சீஃப் மினிஸ்டர் இருக்கக்குள்ள அதிகாரம் மட்டும் ஆளுநருக்கு போறது என்பதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோவுக்கு கண்ட்ரடிக்ட் ஆனது. அது ஒரு நாளும் அப்படி வர முடியாது. எங்கே அதிகாரம், எங்கே பொறுப்பு இருக்குதோ அங்குதான் அதிகாரம் இருக்க வேண்டும். பொறுப்பு மட்டும் அமைச்சர்களுக்கு, அதிகாரம் மட்டும் ஆளுநருக்கு என்று சொல்லுவதே நாங்கள் இஷ்யூவாக்கி இருக்க வேணும். இதெல்லாம் தெளிவா இருக்குது அரசியல் யாப்புல 15 திருத்தத்து. நாங்கள் தான் இப்ப எங்களை தான் ஆக்கள் பாசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் நான் இப்ப எல்லாருக்கும் சொல்லுதாடாப்பா, உள்நாட்டிலையும் எங்கட தமிழாக்கள் நிறைய பேர் வக்கீல்கள் இருக்காங்க. ஒரு 5 பேர் 10 பேர் அதை கூட்டி 13வது திருத்தத்தை கையில் எடுத்து வச்சு வாசிச்சு நீங்களே விவாதிங்க. அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு வெளிநாட்டு உள்ளாக்களையும் சொல்லுவேன். இலங்கையிலிருந்து எத்தனையோ எக்ஸ்பர்ட் வக்கீல்கள்லாம் இப்ப அங்கான் இருக்கணும், வெளிநாடுகள்லாம் இருக்கணும். ஒரு 5-10 பேர் இருந்து 13வது திருத்தத்துல உண்மையா என்ன சொல்லி இருக்குது, அதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேணும், எப்படி அது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஏன் நாங்கள் இந்தியாவை உதாரணம் எடுக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் இந்திய வசனங்கள். சரி, அப்படித்தான் பார்த்தாலும் கூட அப்படியே தான் எக்ஸாக்டா வசனம் இருக்குது ஆஸ்திரேலியன்லையும் பிரிட்டிஷ்லையும் கனடாவிலையும். அங்க ஒன்றும் சொல்ற இல்லையே. கவர்னர்ஸ் ஆஃப் எஸ்டேட் வித் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சொன்னதுக்காக வேண்டி இல்ல அது அவருக்கு தான் யாரும் சொல்லினமா இல்ல. Governor shall execute the executive powers on the advice of the chief minister and the board of ministers. On the advice and தான் போட்டிருக்கே தவிர அது only on the advice and போட இல்லை. only ஒரு நாட்டின் கான்ஸ்டிடியூஷனும் இல்லையே only என்ற வேர்டு. on the advice அது only இன்க்ளூசிவ். அது அப்ப நாங்க இந்த இந்தியாவில ஒரு இடத்துல இல்லையே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. ஸோ ஆனாடினால எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆர் ரியலி Chief Minister is the executive head of the province. Governor is the head of the state, head of the provincial state, not the head of the executive. So, இதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இப்படி நாங்கள் இந்த 13வது திருத்தம் மட்டுமில்லை, நான் கலந்து இந்த 13வது திருத்தம் என்ற வசனமே வேண்டாம். இலங்கையின் அரசியல் யாப்பிலையும் மாகாண சபைகள் சட்டத்திலையும் தரப்பட்டிருக்கிற அதிகாரங்களையும் முறையாகவும் ஒவ்வொரு வசனமும் முறையாகவும் இன்டர்பிரேட் பண்ணணும். 1987 ஆண்டு இந்த அரசியல் யாப்பு இந்த 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது மாகாணங்களுக்கான வருமானம் என்றது முதலாவது வருமானம் டேர்ன் ஓவர் டாக்ஸ். இல்லை, அது பேச்சுவார்த்தைகள் எப்போ சேல்ஸ் டாக்ஸ் தான் பேசப்பட்டேன். இந்தியாவில் சேல்ஸ் டாக்ஸ் தான் டேர்ன் ஓவர் டாக்ஸ். இங்கே டேர்ன் ஓவர் டாக்ஸ் என்ற பாவனை இருந்தது, இந்தியாவில் சேல்ஸ் டாக்ஸ் என்று இருந்தது. சேல்ஸ் டாக்ஸ் தான் இந்தியாவின் மாநிலங்களின் மிக பிரதானமான டாக்ஸ். அது சேல்ஸ் டாக்ஸ் ஒழிக்கப்பட்டு ஜிஎஸ்டி வந்த பொழுது ஜிஎஸ்டி 19% என்றால் 9% மத்தியக்கு போகும், 9% மாநிலத்துக்கு போகும் என்றது அந்த டிசிஷன். டேர்ன் ஓவர் டாக்ஸ் எங்களுக்கு முழுமையாக வர வேணும், மாகாணங்களுக்கு தான் வர வேணும். இந்த டேர்ன் ஓவர் டாக்ஸ் 1987 ஆண்டு மத்திய வங்கி அறிக்கைகளை படித்தீங்கன்னா தெரியும். இலங்கையினுடைய மொத்த அரச வருமானத்தில் 35% டேர்ன் ஓவர் டாக்ஸ் ஆகும். ஸோ இலங்கையின் மொத்த அரச வருமானத்தில் 35% சட்டப்படி அரசியல் யாப்பு பூர்வமாக மாகாணங்களுக்கு போயிருக்க வேணும். ஆனா என்ன எங்கட நாட்டில் குரலி விட்ட காட்டிட்டாங்க என்றால், பிறகு ஜிஎஸ்டி என்ற ஒன்றை கொண்டு சந்திரியா கொண்டு வருகிற பொழுது அந்த 2 பேர்த்த பொக்கெட்டுக்குள்ள இது ஓம் பணம் தான் ஏம் பணம் தான் ஓம் பணம் என்ற விளையாட்டுக்கு தானே. அதை மாதிரி டேர்ன் ஓவர் டாக்ஸ்ல இருந்து கணிசமான பகுதியை தூக்கி ஜிஎஸ்டியில போட்டுட்டு, ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ். ஆனா அப்படியே ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் குறியாண்டு எங்க இருந்து தூக்குனது? புதுசா உருவாக்குன டாக்ஸ் இல்லை, டேர்ன் ஓவர் டாக்ஸ்ல இருந்து தூக்கி அதுக்குள்ள போட்டிருக்கு. அப்புறம் மஹிந்த ராஜபக்ஷ டேர்ன் ஓவர் டாக்ஸ்ல இருந்து முழுக்க தூக்கி போட்டு டேர்ன் ஓவர் டாக்ஸே இல்லாம பண்ண. அவர் முதல்ல 1% ஆக்கினார், அப்புறம் அதை இல்லாமலே பண்ணிட்டார். எல்லாத்தையும் தூக்கி ஆச்சுது, அதை முழுக்க ஏன் பணம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். ஆனா இன்றைக்கும் இலங்கையினுடைய அரசியல் ஜாப்புல டேர்ன் ஓவர் டாக்ஸ் மாகாணங்களுக்குரியதான் இருக்கு. இந்த 13வது திருத்தம் வருகிற பொழுது டேர்ன் ஓவர் டாக்ஸ் என்பது 35%. நீங்கள் யாராவது எக்கனாமிஸ்ட் இருந்தால் அல்லது மத்திய வங்கி அறிக்கையை வாசிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சி இருந்தால், நீங்கள் 1988 ஆண்டு 89 ஆண்டு 90 ஆண்டுகளினுடைய மத்திய வங்கி அறிக்கையை பார்த்தீர்கள்டா தெரியும். அரச வருமானத்துல
டேர்ன் ஓவர் டேக்ஸ் எத்தனை சதவீதம் என்று. அதே போல மதுபானத்தில் வருமானம் உங்களுக்கு அது சரியோ படியோ மது நல்லதோ கூடாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மதுபானத்தினுடைய வருமானம் முழுவதும் மாகாணங்களுக்குரியது. 13வது திருத்தத்தில் மதுபானம் தொடர்பான அத்தனை விஷயங்களும் மாகாணங்களுக்குரிய பட்டியலில் தான் இருக்கிறது. சரிதானே? ஸோ ஆனால் மதுபானம் வந்து இங்கே தர இல்லை, மாகாணங்களுக்கு தர இல்லை. இப்போ என்னென்ன அரசியல் ஜாப்பில் இருக்கிறதே தரமாட்டேன்னு ஜனாதிபதி சொல்றார். முதல்ல அப்படி சொல்றதே வந்து ஒரு கிரைம். அரசியல் ஜாப்பை நான் அப்போல்டு பண்ணுவேன் என்று சொல்லித்தான் சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கார். உனக்கு இருக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தால அதிகாரத்தை மட்டும் நீ எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஆனா மாகாணங்களுக்கு இருக்கிற அதிகாரம், அரசியல் ஜாப்புக்குள்ள கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டும் நான் தரமாட்டேன்னு நீ சொல்லுவேன். நீ யாரு சொல்லுவேன்? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை, அரசியல் ஜாப்பு எங்க உனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறது? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது எங்களுடையது வந்து வெறுமனே இது இல்லை, இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரகிள். இது வந்து இட்ஸ் a political struggle, இட்ஸ் a legal struggle. ஸோ கான்சியஸ் சிங்கள மக்கள் மத்தியில் இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, சிங்கள மக்கள் மத்தியில் ஏன்னா அவங்க இப்போ நல்லாட்சிக்குள்ள நடந்த புதிய அரசியல் ஜாப்பினுடைய உரையாடல்கள் எல்லாம் பொழுது அங்கே இருந்த பல சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னது, இந்த கவர்னர் போஸ்டே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அவர்கள் மாகாண ஆட்சி முறையை வலுப்படுத்த வேண்டும் என்று இருந்தார்கள். ஸோ நாங்கள் இந்த சக்தியில எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கணும். ஒரு ஆன்டி சிங்களஸ் பொலிட்டிக்ஸ் வந்து பிரயோசனம் இல்லை, நான் முஸ்லிம் பொலிட்டிக்ஸும் பிரயோசனம் இல்லை. ஏன்னா முஸ்லிம் மக்கள் தான் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் மத்தியில், தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் வலுவான சமூகம். இலங்கை தமிழர்களின் வலுவான செக்ஷன்ஸ் வெளிநாட்டு போயிட்டது இல்லையா? பொட்டன்ஷியல் சொசைட்டி இஸ் கான். அவர்களின் அடுத்த தலைமுறை தமிழர்களாகவே இருப்பார்களோ என்றது. எங்கட பேர பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகளா, தமிழ் தெரிய போகுதா, தமிழ் பேசுங்களா, தமிழ் எழுதுங்களா? சில விட ஏதோ அம்மப்பா பேசினார், அப்பப்பா பேசினார், 4-5 வசனம் தெரிஞ்சு வச்சிருக்க கூடும். தமிழர்களாகவும் இல்லாமல் போய்கொண்டு இப்ப நாங்க இங்கையில வாழுகிறவர்கள் தானே தமிழர்கள். அப்ப அது பொட்டன்ஷியாலிட்டி என்ன? ஒரு காலத்துல வக்கீல்கள் கொழும்புல தடக்கப்பட்டா தமிழ் வக்கீல், இன்றைக்கு தடக்கப்பட்டா முஸ்லீம்கள் தான். தமிழ் பேசுகிறவர்கள் எடுத்துக்கொண்ட மாட்டா, தடக்கப்பட்டா முஸ்லீம்கள் தான். மீடியாக்கள் ஒரு காலத்தில் எழுதப்பட்டா ஜாம்பவான்கள் எல்லாம் தமிழர்கள். இன்றைக்கு மீடியாக்கள்ல அங்க ஒரு ஜாம்பவானமே கிடையாது எந்த மீடியாவிலையும். படிப்புல எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், மெடிசின்ல எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஏன்னா முஸ்லிம் மக்கள் சமூகம் மிக கான்சியஸோடு தங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியை, தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியையும் சமூகத்தினுடைய வளர்ச்சியை, தங்களுடைய பிரதேசங்களுடைய வளர்ச்சி, அது தப்பில்லை. என்ன நாங்கள் தப்பு விடுற ஆக்கள் தலைவர்களாக கொண்டதுக்காக வேண்டி அந்த சமூகத்தை தப்பு என்று சொல்லுவதில்லை. இங்கே அந்த அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா நான் சொல்வேன், இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற அத்தனை ஆற்றல்களும் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கே இருக்கிறது. அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதே போலதான் மலையாள தமிழர்கள் மத்தியில் அவர்களும் வளர்ந்து வருகிற சமூகம், உண்மையில வளர்ந்து மிக வேகமா வளர்ந்து வருகிற சமூகம் என்று இன்றைக்கு பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா அது மலையாள சமூகம் தான். நிச்சயமா. அடுத்த சமூகம் வந்து முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் சமூகம். தேர்ந்து கொண்டு போற சமூகம் என்று பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா அது இலங்கை தமிழர் சமூகம் தான். நிச்சயமா. நாங்க இந்த ரியாலிட்டியையும் நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக உங்களுடைய முன்னாள் சுகாதார அமைச்சருடைய செயலாளர் நச்சினக்கினியார் இங்கே மெல்பர்னில் தான் இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அதே வேளையிலே ஆனந்தராஜா, டிஐஜி ஆனந்தராஜா வடகிழக்கு மாநிலத்துடைய, அவர் டார்வின்ல இருக்கிறார், ஆஸ்திரேலியாவிலே. அந்த தகவலை சொல்லிக்கொண்டு, அந்த போலீஸ் அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் மாகாணத்துக்கு நியமிக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடைய தகமை எவ்வாறு இருந்தது என்று அறிய முடியும்? இல்ல என்னன்னா, 2 வகையான போலீஸ். அது இந்தியாவின் சிஸ்டத்தை அப்படியே காப்பி பண்ணுனது. பிறகு அது இம்ப்ளிமெண்டேஷன்ல சில நுணுக்கங்களாக மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கான தலைமை போலீஸ் அதிகாரிக்கு பேர் வந்து டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்ப அது வந்து இண்டிபெண்டான ஒரு கட்டமைப்பு. ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் கட்டமைப்பு என்பது முழுக்க இண்டிபெண்டன்ட். அவருக்கு மேல இன்னொரு போலீஸ் அதிகாரி இல்லை. சென்ட்ரல் போலீஸ் என்பது அது இன்னொரு கட்டமைப்பு. அதுலயும் டிஜிபி இருப்பார், ஐஜிபி இருப்பினும், டிஐஜி
இருப்பினம். ஸோ மாநிலங்களை நாங்கள் பார்த்தா, ஆனால் இலங்கையினுடைய இதுல வந்து டிஐஜி தான் ஹெட் ஆஃப் தி ப்ரொவின்சியல் போலீஸ். ஸோ அதனால அந்த ஐஜிபி அந்த நாமினலாக ஒரு ஹெட்டாக வர்றாரு இங்க. அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ண பார்க்கிறார்கள். இந்த ஐஜிபி தான் தலைவர் மாதிரி, அவர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ஆனா அவர் அப்பாயிண்ட் பண்ற இல்லை உண்மையா, வித் கன்கரன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அப்போ கன்கரன்ஸ் சீஃப் மினிஸ்டர் யாரை சொல்றாரோ அவரை தான் நியமிக்கணும். ஆஃப்டர் ஆல் டிஸ்பியூட் வந்தா தான் ஜனாதிபதி இந்த சீனுக்குள்ளேயே வருவார். தட்ஸ் ஒன். ரெண்டாவது மாகாண போலீஸ் கமிஷன், அது 3 பேர் இருப்பினும் இந்த டிஜிபியும் இந்த டிஜிபியும் அப்பாயிண்டட் வித் கன்கரன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். another ரெப்ரசன்டேட்டிவ், இன்னொரு பிரதிநிதி, முதலமைச்சருடைய இன்னொரு பிரதிநிதியும் இருப்பார். மற்ற பிரதிநிதி தான் ஜனாதிபதியினுடைய அல்லது ஐஜிபியுடைய பிரதிநிதியாக. 3 பேர்ல 2 பேர் மாகாண ஆட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள். ஸோ ஆல்மோஸ்ட் மாகாண கமிஷன் பெரும்பான்மை மாகாண கமிஷன் தான் இருக்குது, மாகாண அளவில் தான் இருக்கு. அடுத்தது 2 போலீஸ். ஒன்று வந்து நேஷனல் போலீஸ். இந்தியாவில் நேஷனல் என்று சொல்றேன் இல்லை, ஏன்னா ப்ரொவின்ஸை வந்து நேஷனல் இல்லை, அது வேறு நேஷனல் என்று சொல்றேன் இல்லை. இலங்கையில் ஒரு ஒரு மண்ட குழப்பம் ஒன்று இருக்கு தானே, தாங்கள் தான் நேஷனல், மற்ற எல்லாம் ப்ரொவின்ஸ் சொல்றாரு. இந்தியாவில் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ப்ரொவின்ஸ். ஸோ அப்போ போலீஸ் என்பது இந்தியாவிலையும் இந்த சொல்லுவார்கள் ஐபிஎஸ் என்று சொல்லுவார்கள், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அது மாதிரி இலங்கையிலையும் ஸ்ரீலங்கன் போலீஸ் சர்வீஸ் இருக்கு, எஸ்எல்பிஎஸ் இருக்கு. அந்த ஆட்கள் வந்து எஸ்பியும் அதற்கு மேற்பட்ட தகுதியும் உள்ளவர்கள், எஸ்பியும் அதற்கு மேற்பட்ட தகுதி உள்ளவர்கள் எல்லாரும் வந்து ஸ்ரீலங்கன் போலீஸ் சர்வீஸை கொண்டவர்கள். அவர்கள் மாநிலத்துக்கு செகண்ட் பண்ணப்படுவார்கள், மாகாணங்கள். இந்தியாவில் செகண்ட் பண்ணப்படுறதில்லை. ஒருத்தன் ஐபிஎஸ் ஆக தெரிவு செய்யப்பட்டால், தெரிவு செய்யப்பட்ட உடனேயே இவர் எந்த மாகாணத்துக்கு உரியவர் என்பதும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு அவர் மாகாணத்தின் காடர், மாகாணத்தில் இருந்து சென்ட்ரல் சர்வீஸுக்கு தேவைப்படுகிற பொழுதுதான் அவர் செகண்ட் பண்ணப்பட்டு செகண்டரி போவார். அப்ப மாகாணத்திலிருந்து சென்ட்ரலுக்கு தான் செகண்ட் பண்ணப்படும், சென்ட்ரல்ல இருந்து மாகாணத்துக்கு செகண்ட் பண்ற இல்லை. இங்க வந்து அவர் சென்ட்ரல் எஸ்எல்பிஎஸ் முழுக்க சென்ட்ரலுக்கு உரியது, அதுல இருந்து செகண்ட் வச்சிருக்கேன். இந்த குறைபாடு இருக்கு. ஏஎஸ்பி வரைக்குமான பதவி கொண்ட அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள், போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் எல்லாவற்றையும் ரெக்ரூட் பண்ற அதிகாரமும் மாகாண போலீஸ் கமிஷனுக்கே உரியது. அப்ப ஏஎஸ்பியில 2 விதமான ஆக்களும் இருப்பினும், சென்ட்ரலாகவும் ஏஎஸ்பியில ஆக்கள் இருந்திருப்பினும், இங்கேயும் அந்த ஆக்கள் இந்தியாவில் வந்து அப்படி இருக்கும். ஏஎஸ்பி என்று சொன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரா வருவாங்க. முதல் அப்பாயின்மெண்ட், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட முதல் அப்பாயின்மெண்ட் வந்து ஏஎஸ்பி தான் வரும். மாகாணங்கள்லையும் அந்த போஸ்ட் எடுப்பினும் அது டிஎஸ்பி என்று சொல்றது. ஸோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் அது ஈக்குவல் பவர் தான், அந்த வேறுபடுத்தி காட்டுறதுக்காண்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏறத்தாழ அதே வகையான ஒரு பேட்டர்ன்ல தான் ஏஎஸ்பி வரைக்குமான ரெக்ரூட்மெண்ட்டை மாகாண போலீஸ் செய்யும். அதுக்கான ஆயுதங்கள், அதுக்கான மற்ற கண்டிஷன்கள், இந்த அவைக்கான ட்ரைனிங்கள், இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்துக்கணும். அதுல எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க என்ன வந்துட்டு இன்னுமே போலீஸை தராதபடினால போலீஸ் எவ்வளவுன்றத தீர்மானிக்கிற எல்லாம் இருந்தது. அப்ப கடைசி கட்டத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, அப்ப ரஞ்சன் விஜயரட்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவருக்கும் நானும் இந்தியன் கமாண்டர் 3 பேருமான ஒரு கமிட்டி போட்டு அதுல வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதே இப்படித்தான். அப்ப அந்த நேரம் வந்து இலங்கையின் போலீஸ்ல 28,000 பேர் தான் இருந்தது. ஸோ வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கிறது. ஆனபடினால நீங்கள் வந்து உடனடியாக மற்ற ரெக்ரூட்மெண்ட்லாம் சீஸ் பண்ணி இவ்வளவு பேரை போலீஸ்ல எடுக்க வேண்டும். அந்த போலீஸ்ல எடுத்ததுதான் சிவிஎஃப், சிட்டிசன் வாலண்டியர் ஃபோர்ஸ். அவர் உடனடியாக அவர்கள் அதுக்குள்ள எடுக்க இல்லாது, இந்த கண்டிஷன்கள் எல்லாம் விட இல்லை, அப்படி காரணங்கள் எல்லாம் சொல்ல, சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா வந்து சிட்டிசன் வாலண்டியர் ஃபோர்ஸ் வந்து இலங்கை அரசாங்கத்தை சட்டப்படி, இலங்கை அரசாங்கத்தை அங்கீகாரத்தின்படி, இலங்கை அரசாங்கம் சம்பளம் கொடுத்து, இலங்கை அரசாங்கமே ஆயுதங்கள் கொடுத்ததான் சிவிஎஃப். ஒருத்தர் கேட்டாரு, தமிழ் ராணுவம் எல்லாம் வச்சிருந்தீங்க, இதெல்லாம் வந்து புலியின் பிரச்சாரத்தினுடைய வசனங்கள். அது மட்டும் தான் இந்த தமிழர்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் 90% புலி படிப்பிச்சதான். உண்மையானதுகள் எல்லாம் படிக்கப்படாமலும் தெரியப்படாமலுமே போய்விட்டது. அப்ப இந்த சிவிஎஃப் வேண்டதை பிறகு, அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் வந்து இவர் வலுக்கட்டாயம் எல்லாம் பிடிச்ச பொழுதும் அந்த பேச்சுவார்த்தையில உடனடியாக அவர்களை அடிஷனல் சிவிஎஃப் ஆக சேர்த்துக் கொள்ளும்படி அந்த அக்ரிமெண்ட்லயே நாங்கள் எழுதினோம். ஏனென்றால் உடனடியாக எங்களுக்கு 9,000 தமிழர்கள் போலீஸ்ல இருக்க வேணும்
இலங்கையினுடைய இன வீதாசாரத்தின்படி. அதே போல மாகாணங்களுடைய இன வீதாசாரத்தின்படி போலீஸ்காரர்கள் இங்கே மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட வேணும் என்றதெல்லாம் நடந்த பேச்சுவார்த்தைகள், ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள். ஸோ அந்த வகையில போலீஸ் அதிகாரம். மற்றது டிஐஜி இப்போ இந்தியாவில் மாதிரி வெரி கிளியரா டிஜிபி அப்பாயின்ட் பண்ணப்பட்ட சீஃப் மினிஸ்டர் படினால டிஜிபி எந்த நேரமும் சீஃப் மினிஸ்டர் நினைச்சாரண்டா தூக்கி வெளியில போட்டுருவார். இங்க அது ஒரு போலீஸ் கமிஷனுக்குள்ள, நேஷனல் போலீஸ் கமிஷன், அதாவது நேஷனல் போலீஸ் சர்வீஸை சேர்ந்தாக்கள் நேஷனல் போலீஸ் கமிஷனுக்குள்ளால போக வேணும். பட் ஆனால் டிசிப்ளினரி ஆக்ஷன்ல ஒரு லிமிடெட் ஆக்ஷன்ஸ் மாகாண கமிஷனுக்கு உரியது. அப்ப இந்த டிஜிபியா இருப்பவர், டிஐஜியா இருப்பவர், அது வசனம் தெளிவாகவே இருக்கு, ஆன்சரபிள் டு த சீஃப் மினிஸ்டர். இஸ் ஆன்சரபிள் டு. அப்ப நான் ஒரு இந்திய பெரிய எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டேன், அவசனர் அந்த வசனம் போதுமே, சீஃப் மினிஸ்டர் கீழானே அவர் இருக்கிறார். இப்ப நாங்கள் இந்த விஷயங்கள் ஆன்சரபிள் என்று சொன்னாலே என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாலும் அவர் சீஃப் மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்ண வேணும், சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லணும், சீஃப் மினிஸ்டருக்கு ரீசன் காட்ட வேணும். சரிதானே? ஸோ அந்த அப்ப இப்ப இது ஒவ்வொரு வசனமும் நாங்கள் படிக்க வேணும் என்று சொல்றேன். தயவு செய்து ஒன்றுமே படிக்காம போலீஸ் அதிகாரம் தர இல்லைன்னு சொல்றது. அது மாதிரி லேண்டு விஷயத்திலையும் 2 லேண்ட் இருக்குது. ஒன்று பிரைவேட் லேண்ட், மற்றது ஸ்டேட் லேண்ட். பிரைவேட் லேண்டினுடைய அத்தனை அதிகாரங்களும் மாகாணங்களுக்கே உரியது. அது எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உரியது இல்லை. பிரைவேட் லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் மந்திரத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழக்கூடாது. நாங்கள் அரசியல் யாப்பின்படி கொண்டு போக முடியாது. அது நாங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய விஷயங்கள். நாங்கள் என்ன செய்யறது? ஃபைட் பண்ண வேண்டியதை அழுகிறது, அழ வேண்டிய எல்லாத்தையும் ஃபைட் பண்றோம். ஸோ இந்த 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 மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு, நீண்ட விஷயம். ஆனால் இதை நான் கேட்டுக்கொள்றேன் என்றால், வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களும் அங்கேயும் நிறைய சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அதோட உங்களுக்கு அந்த நாட்டு அனுபவங்களும் இருக்கின்றன. அவற்றையும் கருத்தில் கொண்டு அந்த 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபைகள் சட்டத்தை முறையாக புரிந்து கொள்ளுவது. ஏனென்றால் நாங்கள் ஃபைட் பண்ணுவதை சரியாக ஃபைட் பண்ண வேணும் என்றால், போராட வேணும் என்றால், போராடுறது ஆயுதங்கள் எடுத்து இல்லை, சட்ட ரீதியாகவும் அல்ல அரசியல் ரீதியாகவும் நாங்கள் போராட வேண்டும் என்றால் சரியான புரிதலும், எங்களுடைய விஷயங்கள் தொடர்பாக சரியான புரிதலும் அவசியம். அதுக்காகத்தான் நான் இந்த கோரிக்கையை நான் எங்கேயும் கேட்டுக்கொள்றேன். நான் போயிட்டு பல வக்கீல்கள்ட்ட யாழ்ப்பாணத்துல மாங்கடாப்பாதை உட்கார்ந்து இருந்து கதைப்போம் என்றால் அவர்களுக்கு கோர்ட் நீதிமன்றத்தினுடைய செயல்முறைகள் தெரிந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். சட்டத்தின் செக்ஷனே அவர்களுக்கு பிரதானம் இல்லை. பெயில் எடுக்கணும்னா சார் அவருக்கு 3 பிள்ளை சார், சரியா கஷ்டம் சார், ஆனபடினால பெயில் கொடுங்க சார்ன்றதை விட இந்த செக்ஷன் படி நீ பெயில கொடுத்தாகணும் வாதங்களை விட மற்ற வாதம் தான் பிரதானமாக இருக்கிறதால நாங்கள் சட்டங்களோடு பயிற்சிப்படுவது என்பது மிக. அதுவும் அரசியல் யாப்போடு ஒரு அரசியல் செயற்பாட்டாளனுக்கு அரசியல் யாப்பு ஒரு பைபிள். எப்பவுமே ஒரு பைபிளை வாசிப்பாங்க தானே ஒருத்தன், ஒரு நல்ல கிறிஸ்தவன். அதே போல ஒரு நல்ல அரசியல் செயற்பாட்டாளர் நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய அரசியல் யாப்பை நாங்கள் பைபிளாக எடுத்து அவ்வப்போது வாசித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், நன்றி. அருமையான விளக்கங்கள். பல நேயர்கள் கேட்க விரும்பிய விடயம் இந்த போலீஸ் அதிகாரம் தொடர்பான விடயம். அடுத்ததாக ஒரே ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. இலங்கையின் வடகிழக்கு இணைந்த மாகாண சபையின் ஒரே ஒரு முதலமைச்சர் நீங்கள். இப்போது வடக்கும் கிழக்கும் என்று 2 மாகாண சபைகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இதை மீளவும் இணைக்க முடியுமா? அப்படி இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அல்லது வடக்கு தனியாகவும் கிழக்கு தனியாகவும் மாகாண சபைகளை நிர்வகித்து தமிழர் தாயகத்தில் ஒன்றாக பயணிக்க முடியுமா? இந்த கேள்விகள் தான் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பல கேள்விகளை நீங்கள் இதில் முன்வைத்திருக்கிறீர்கள். இதில் உள்ள முதல் விஷயம் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பு தொடர்பான சட்டம். அரசியல் யாப்பு அதற்கு இடமளிக்கிறது. மாகாண சபைகள் சட்டமும் அதற்கு இடமளிக்கிறது. முதல் வடக்கு கிழக்கை பிரித்த பொழுது இந்த நீதியரசர் சொன்னதே சரியாக சட்டமுறைப்படி இணைக்கப்படவில்லை. இவ்வளவுதான் அவர் சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. அப்ப அந்த நேரம் எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. முதல் ரியாக்ஷன் ரணில் விக்ரமசிங்காவிடம் தான் வந்தது. அது இப்ப உள்ளதுக்கான நியாயப்படுத்துறதுக்காக சொல்றேன். அந்த வரலாற்று தகவல் உடன் ரியாக்ஷன் சரியான சட்டத்தை கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் யூஎன்பி. ஆனால் நாங்கள் அதன் மீது ஆதரவளிக்கணும். நாங்கள் தமிழகத்தை எடுக்க போறார்கள் 2 பிரிச்சாங்க, 50 பிரிச்சாங்க, நாங்கள் தமிழகத்தை எடுத்துருவோம் என்று நினைச்சபடினால அதை கோரிக்கையே இல்லாம போச்சு. ஆனால் இன்றைக்கும் அவை
பாட்டத்தை கான்ஸ்டிடியூஷன் பாட்டத்தை ஒன்று இது சட்டப்படி. ஆனால் இரண்டாவது விஷயம் அந்த சமயத்திலே அது ஒரு வருட காலத்தில் அந்த இணைப்புக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விவகாரம் முன்னெடுக்கப்படவே இல்லையே இல்லையா? இல்ல அதே நேரம் அது தொடர்ந்து அது காலத்தின் சூழலுக்கு ஏற்று அதனை தொடர்வதற்கும் ஜனாதிபதிக்கான அதிகாரத்தையும் அதே அரசியலமைப்பு சட்டமும் வழங்கிக் கொண்டே இருக்கு. அதான் நான் சொல்றேன், நீங்க அதை அந்த ரெண்டு பகுதியையும் அரசியல் யாப்பினில் இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் அது தொடர்பாக மாகாண சபைகள் சட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியையும் ரெண்டையும் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் இருக்கிறது. அது உண்மையில அந்த தீர்ப்பே சரியான ஒரு விவாதம் கூட நாங்கள் எழுப்பலாம். சரிதானே? சோ அதை விடுவோம். இப்ப அந்த விஷயம் இன்னும் பாட்டத்தை கான்ஸ்டிடியூஷனாக இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அன்றைக்கு முஸ்லிம் மக்கள் தாங்கள் ஒரு தனி மாகாணமாக இருக்க வேண்டும் அல்ல தமிழர்கள் தவிர்ந்த ஒரு அதிகாரம் பகிர்வு தங்களுக்கு தேவை என்று சொல்லி அன்றைக்கு சொல்லவில்லை, யாரும் எழுப்பவில்லை. 87க்கு முதல்ல இந்தியாவுக்கு பல தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள், பேசினார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்புக்கு எதிரானவர்களாக அல்ல ஒரே மாகாணமா இருக்கக்கூடாத அபிப்பிராயத்தை அன்றைக்கு வெளியிடவில்லை. அவர்களுடைய கட்சிகளுக்குள்ள ஒரு சில கட்சிகள் வெவ்வேறு அபிப்பிராயங்களை வைத்திருந்தார். பின்னர் அஷ்ரப் அவர்கள் தென்கிழக்கு மாகாண சபை என்ற ஒன்றை கொண்டு வந்தார். அதுவும் அவர் என்னது, அம்பாறை மாவட்டம் ஒரு மாகாணமாக இருக்கட்டும். 2000ஆம் ஆண்டு சந்திரிகாவுடைய ப்ரொபோசல் வந்த நேரம் கூட அஷ்ரப் அவர்களுடைய நிலைப்பாடு, நானும் திரு அஷ்ரப் அவர்களும் டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களும் ஒரு டிவி இன்டர்வியூல இருந்துட்டு பிறகு நாங்கள் பேசுகிற பொழுது அவரே சொன்னார், எல்லாத்துக்கும் பிறகு வாக்கெடுப்பு அதெல்லாம் வச்சோம்னா நல்லுறவுகள் எல்லாம் நிற்காது. இப்பவே நாங்கள் தீர்மானகரமாக அம்பாறை மாவட்டம் தென்கிழக்கு மாகாணம், ஏனையவை எல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணம் என்று கொண்டு வர வேண்டும் என்றதை அஷ்ரப்புடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனா இப்பவும் ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தையை ஆனா ஒன்று விஷயத்துல ஒத்துக்கொள்ளும். 90ஆம் ஆண்டுக்கு பிறகு கூட நான் சொல்ல மாட்டேன். 87ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதானமாக எங்களுடைய கட்சியும் கூட ஒரு இடத்துல அந்த பெரிய மாபெரும் தவறை செய்திருக்கிறது, எங்களுடைய தோழர்களும். அப்ப அந்த முஸ்லிம் மக்கள் மத்தியில தமிழர்கள் மீது அவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அதன் பாகமாக தாங்கள் இருப்பதற்கான அந்த நம்பிக்கை அவர்களுக்கு தமிழர்கள் வழங்க. அப்ப இதுக்கு ஒரு ஏற்பாடு என்னன்றதை பற்றி அவர்களோடு பேசப்படவும் இல்லை. நாங்கள் திசை விதாரணை அவர்களுடைய கமிஷனுக்கு நாங்கள் ஈழமக்கள் பத்மநாபா ஈழமக்கள் புரட்சியர் விடுதலை முன்னணியாக வைத்த முன் பேரினையிலே சொல்லி இருப்பது, ஒவ்வொரு வகையாக அந்த விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, வங்காளத்தில் இருப்பது போல கூர்கா சபை இருப்பது போல வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதிலும் முஸ்லிம்களுக்கு என்று நிலம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கலாச்சாரம், சமயம், இவை எல்லா அதிகாரங்களும் கொண்ட ஒரு அமைப்பு ஒன்றை வடகிழக்கு மாகாணத்துக்குள்ளேயே ஒரு தனித்துவமாக ஆக்கலாம். ஒன்று. ரெண்டாவது அம்பாறையில் உள்ள முஸ்லிம்களுடைய பிரதேசங்களையும் வடக்கு கிழக்கு மாகாணம் பூராகவும் உள்ள ஏனைய முஸ்லிம்களுடைய பொக்கெட்டுகளையும் ஒருங்கிணைக்கப்படாத ஒரு மாகாணமாகவும் அதை ஆக்கிக் கொள்ளலாம். அல்லது வடக்கு அம்பாறை தவிர்ந்த ஏனையவை ஒரு மாகாணமாகவும் அம்பாறை ஒரு மாகாணமாகவும் இருக்கட்டும். அதே வேளையிலே அந்த வடகிழக்கு மாகாணம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுடைய அது ஒரு கட்டத்தை அந்த கோரிக்கையும் வந்தது. நாங்கள் மாகாண சபை காலத்திலே பேசுகிற பொழுது அந்த முஸ்லிம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஏஜிஏ டிவிஷனுக்கு உரிய சில விசேஷ அதிகாரங்களை, விசேஷ கட்டமைப்புகளை உருவாக்குவது. உதாரணமாக வடகிழக்கு மாகாணத்துள்ளே காத்தாங்குடியோ, ஏறாவூரோ, ஓட்டமாவடியோ, கிண்ணியாவோ, எருக்கலம்பட்டியோ வந்துவிட்டால் அவற்றுக்கு அந்த பகுதிகளுக்கு என்று விசேஷ கட்டமைப்புகளை உருவாக்கும். இது இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்களை பார்க்கலாம். ஆனால் இதை தமிழ் தலைவர்கள் முஸ்லிம்களோடு பேச வேண்டும். இதை விட்டு இந்தியா வர வேணும், வடகிழக்கை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கோருவது முஸ்லிம்களுக்கு எதிரான கோரிக்கையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கோரிக்கையாக இது இருக்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி ஞாபகத்தில் வந்ததால் கேட்கிறேன். அண்மையில் என்பிபி அரசாங்கம் தேர்தல் காலத்திலே, உள்ளூராட்சி சபை தேர்தல் காலத்திலே இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான ஒரு அறிவித்தல் விடுத்தது தமிழ் தேசியத்தில் ஒரு பெரிய பிரச்சார நடவடிக்கையாக ஈடுபட்டிருந்தது. ஒரு 6000 காணிகள் அரசாங்கம் தன்னை காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக விடுக்கப்பட்ட ஒரு வர்த்தமானி அறிவித்தல் சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக தேர்தலிலே ஒரு மிக முக்கிய பேசுபொருளாகவும் ஆகியிருந்தது. மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு கட்டமைப்பு இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளை எப்படி கையாளலாம்? ஒன்று, மாகாண சபை என்பது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அதுக்கு ஒரு லெஜிட்டிமேட் பவர் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் மாகாண மக்களுடைய பிரதிகளுடைய கோரிக்கையாக அது வெளிப்படும். ஒன்று. ரெண்டாவது விஷயம்
மத்திய அரசாங்கத்துடைய ஜனாதிபதியாக இருப்பவர் வந்து இப்போ கூட என்பிபி அரசாங்கத்தில் இப்ப என்ன நடத்திருக்கா இந்த நிலங்களுடைய சுவீகரிப்புகள் இல்லை. கடந்த காலத்துடைய அனுபவத்தினூடாக ஆமிக்காரன் ஒரு பக்கத்தால சுவீகரிக்கலாம், வன இலாக்கா இன்னொரு பக்கத்தால சுவீகரிக்கலாம், தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் வேறொரு பக்கத்தால சுவீகரிக்கலாம். ஜனாதிபதி ஒரே ஒரு சுற்றறிக்கையை போடலாம், ஒரு வகையும் ஒருத்தரும் சுவீகரிக்க கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய கையெழுத்து இல்லாமல் எந்த இடமும் சுவீகரிக்கப்படாது என்று இந்த என்பிபி அரசாங்கத்துடைய தலைவர் போடலாமே. அப்படி என்ன இந்த மாதிரியான வர்த்தமான அறிக்கைகள் ஒன்றும் வரமாது. அவருடைய அனுமதி இல்லாமல் கையெழுத்து இல்லாமல் பயங்கரவாத சட்டத்துக்குள்ள ஒருத்தரை கைது செய்வதாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய கையெழுத்து வேணும். அதே போல இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாகவும் அது தீர்வுகள் வேறு பக்கம் இருக்கட்டும். ஜனாதிபதி என்ன உத்தரவை போடலாம், இங்க வா ஒருத்தனம் பண்ணக்கூடாது, அமைச்சரோ அல்ல அதிகாரியோ எவனும் வந்து தானாக சுவீகரிக்க கூடாது, எல்லா நோட்டும் என்னட்ட வர வேணும், நான் சைன் பண்ண அப்புறம் அது நடக்க வேணும், நான் மறுத்தா அது மறுத்ததுதான். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை உடனடியாக ஜனாதிபதி செய்ய முடியும். ஏன்னா இந்த நில சுவீகரிப்பு விஷயம் வந்து இலங்கையினுடைய இன நல்லிணக்கணக்கு பாதகமானது என்பதனை என்பிபி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் இன நல்லிணக்கத்தை கொன்றதற்காக உழைக்கிறோம், இன சமத்துவத்துக்காகவே நாங்கள் செயற்படுகிறோம் என்று வசனங்களை பேசிக் கொள்வதிலே பிரயோசனம் இல்லை. இந்த விடயங்களை அடிப்படையில இந்த விடயங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்கு, ஏனென்றால் அந்த சிங்கள பேரினவாத யந்திரம் தானாக ஒவ்வொரு முனையிலையும் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறது, தமிழ் பேசும் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. எனவே அவை தானாக செயல்படுவதை விட்டுத்து அரச கட்டமைப்புடைய அவர் தான் எவ்வளவு பெரிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்டவர், அவருடைய வசனம் இல்லாமல் சொல்லில்லாமல் ஒரு கோத்தபாய சொல்லலையா, நான் சொல்லும் வசனங்களே சட்டங்கள் என்று சொல்லலையா, நான் இதையும் சொன்னா அதான் சட்டங்கள் என்று வசனம் சொல்லல, அந்த அளவு அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆனபடினால இந்த விஷயங்களை முதலாவது இந்த சுவீகரிப்புகளை மத்திய ஜனாதிபதியினுடைய அமைச்சரவையினுடைய தீர்மானங்கள் இல்லாமல் யாரும் செய்யக்கூடாது, செய்தால் அது சட்ட விரோதம் என்று அரசாங்கம் அறிவிக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க மாட்டுது, அது ஒன்று. இரண்டாவது, மாகாண அரசாங்கத்துக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கிறது, அதை பற்றி விவாதங்களும் தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், தனிப்பட்ட காணிகள், தனிப்பட்டவர்களுடைய காணிகள் அவை எல்லாம் மாகாண ஆட்சி முறைக்கு உட்பட்டவை. எனவே அவை சுவீகரிக்கப்படுகிற பொழுது மத்திய அரசாங்கம் தானாக கண்டபடி செயல்பட முடியாது. அதே போல அரச காணிகளும் வந்து தேசிய நேஷனல் லேண்ட் கமிஷன், தேசிய நில ஆணைக்குழு, அது ஒரு டெக்னிக்கல் கமிஷன். இந்த நிலப்பகுதியை நாங்கள் வந்து கொமர்ஷியல் இதுக்கு வர்த்தகத்துக்கு விடலாமா, அல்லது விவசாயத்துக்கு விடலாமா, அல்லது குடியிருப்புக்கு விடலாமா, இதனால என்ன சூழல் பாதிப்பு இருக்கும், வேற என்ன பாதிப்புகள் இருக்கும், ஓகே இதுல ஒரு பாதிப்பும் இல்லை, எனவே இவ்வளவு பிரதேசங்களையும் அந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் என்கிற அந்த அப்ரூவலை தருவதற்கு மட்டும்தான் நேஷனல் லேண்ட் கமிஷன். அதான் 13வது திருத்தத்தில் இருப்பது, வாசித்தீர்கள் தெரியும். அதுக்கு பிறகு அது சொல்லப்பட்டிருக்குது, 6வது பர்சனுக்கு அது வந்து ஏலியனேட் பண்ண வேணும் என்று சொன்னா, பர்சன் இஸ் இன்க்ளூட்ஸ் தி கம்பெனிஸ். ஏன்னா லீகலி பார்த்தோம்னா பர்சன் என்பது தனிப்பட்ட மனித நபர்கள் மட்டுமல்ல, நிறுவனங்களும் உள்ளடங்கும். என்ன சொல்லி இருக்குண்டா, with the concurrence of the provincial council only, with the concurrence, the land president shall alienate the lands, state lands, with the only with sorry, no, not only, there's no only, with the lands on the advice of the provincial council. இதான் அந்த வசனம். ஆனபடியா அந்த லேண்டை ஒருத்தருக்கு கொடுக்கிற பொழுது புரோவின்சியல் கவுன்சிலுடைய கொன்கரன்ஸ் இல்லாம கொடுக்க முடியாது என்பதனை நாங்கள் நீதிமன்றத்துக்கூடாக நிலைநாட்டி ஆக வேண்டும். சரி, உங்களுடைய இந்த மாகாண சபைகள் தொடர்பான உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆதங்கம், குறிப்பாக இந்த விடயத்திலே இப்போது தமிழ் பரப்பிலே இருக்கக்கூடிய 2 முக்கிய ஆளுமைகளான திரு M.A. சுமந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இவர்களை நீங்கள் சந்தித்து இது தொடர்பாக இப்போது கலந்துரையாட போகிறீர்கள். நிச்சயமாக சுமந்திரனோடு உரையாடுவதில் நிச்சயமா நான் யாழ்ப்பாணம் செல்லுகிற பொழுது அல்லது அவர் கொழும்புல நின்றாலும் கொழும்புக்கு போய், நான் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் என்னை தேடி வர வேண்டும் என்ற எந்த எதிர்பார்க்கையும் இல்லை. அதை நீங்கள் பார்த்திருக்கீங்க. நான் பெரிய ஆளும் இல்லை. இப்பொழுதுள்ள அரசியல் சூழலில் அவர்கள் தான் முக்கியமானவர்கள். அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், அவர்களுக்கு கண்டிருக்கு அவர்கள் பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த அளவுக்கெல்லாம் நான் இல்லை. ஆனால் இந்த ஒரு உணர்வின் அடிப்படையில் நான் அவர்களை சென்று சந்திப்பேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சென்று சந்திப்பதில் எந்த தயக்கமும் எனக்கு இல்லை. நான் நினைக்கவில்லை அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு அவமரியாதைக்குரிய விதமாகவோ அல்லது இழிவுபடுத்தும் விதமாகவோ நடந்து கொள்ளக்கூடியவர் அல்ல. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக உறுதியாக, சரிபுலைகளுக்கு எல்லாம் அற்பால மிக உறுதியாக சொல்லக்கூடியவர்.
அவரோடும் பேசுவதற்கான வாய்ப்புகளை நான் தேடுவேன் நிச்சயமாக. நன்றி. குறிப்பாக அவரும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் இது ஒரு 100% ஒத்துழைப்பாக இருக்கும். ம். அவர் ஒத்துழைப்பு தராவிட்டாலும் அது ஒரு கட்டத்திலே மற்றவர் சொன்ன அவர் ஒத்துழைப்பு தர மாட்டார், ஆனால் எதிர்க்க மாட்டார். அதுவே பெரும் விஷயம். அப்படி ஒன்று நிலைமை இருந்தால் இந்த காலகட்டத்திலே மிக முக்கிய பேசுபொருளாக இலங்கையிலே அரசியலில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த காலத்திலே இந்த மாகாண சபைகள் நீங்கள் பிரேமதாசா காலத்தில் இருந்தபோது ஒரு முக்கிய அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர். அவர் உங்கள் மாகாண சபைகளுக்கு எந்தளவு தூரம் ஆதரவாக நீங்கள் முதல் குரல் கொடுத்தவர் என்று தெரிவித்திருந்தீர்கள். எந்தளவு தூரம் அந்த நேரத்தில் உங்கள் மாகாண சபைகள் தொடர்பாக ஒரு இல்ல, அவர் ரெண்டு தடவை திருவண்ணாமலைக்கு விஜயம் செய்து அவர் கல்வி அமைச்சராக இருந்தவர். 2 தடவைகள் அது சம்பந்தமாக உரையாடுவதற்காக வந்து நான் அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் எல்லாம் இருந்து உரையாடி இருக்கிறோம். அவர் வந்து அந்த இம்ப்ராப்பராக கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள விடயங்களை அவர் இன்டர்பிரட் பண்ண இல்லை. அவர் தான் புரிந்து கொண்ட விதமாகவும் அதே வேளையில அதோட பெரிய விஷயமாகவும் இதாகவும் இருக்கையில் அதனை இந்த பிரின்சிபல்ஸ் அந்த ஏ கிரேட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட வேண்டும் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. மற்றது பல்கலைக்கழகங்களுடைய விஷயம். ஆனால் உயர்கல்வி அமைச்சராக அவர் இருக்கையில் அவர் ஹமீத் அவர்கள் தான் இருந்தார் நினைக்கிறேன் அந்த டைம் பிரேமதாசாவுக்கு. ஸோ ஆனபடினால இவர் பள்ளிக்கூடங்கள் தொடர்பாக இந்த மாதிரி நேஷனல் ஸ்கூலாக வந்து இன்னத்தை மாற்ற போகிறோம் அன்னத்தை மாற்ற போகிறோம் எல்லாம் ஒரு கதையும் இருக்கையில் மெயினாக வந்து இந்த டீச்சர்ஸ் சம்பந்தமான அப்பாயின்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் உங்கள் இணைய இணைப்பு வலுவிழந்து போகிறதாக தெரிகிறது. உங்கள் இணைய இணைப்பு சரியாக இல்லை திரு வரதராஜ பெருமாள். ஆம், அவருடைய இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன். ராஜ், நீங்கள் உங்களுடைய இணைப்பு சரியாக இருக்கிறதா? ஆம், நல்லா இருக்கிறது. ஆம், அவரிடமிருந்து விடைபெற நினைக்கும் பொழுது இணைய இணைப்பு சிக்கல் கொடுக்கிறது. வணக்கம் திரு வரதராஜ பெருமாள் அவர்களே. வணக்கம். அவர் ஏதோ பேசுகிறார் நினைக்கின்றேன். நான் எங்களுக்கு அது ஆமாம், அவர் ஏதோ பேசுகிறார், ஆனால் இங்கே நமக்கு அது கிடைக்கவில்லை. வணக்கம். அங்கு மின்சார கோளாறோ அல்லது இணைய இணைப்பு பிரச்சனை இருக்கிறது என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வணக்கம் திரு வரதராஜ பெருமாள் அவர்களே. வணக்கம். ராஜ், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோமா? நாங்கள் பேசுவோம். அவர் ஒரு 2-3 நிமிடங்கள் பார்த்துவிட்டு அவர் விலகி இருக்கிறார். மீண்டும் இணைகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சி பதிவில் இருக்கிறது, இருந்தாலும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. மீண்டும் இணைகிறாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காத்தமான செய்திகளை பகிர்ந்திருந்தார் என்று நம்புகிறேன் ராஜ். அவருடைய சபைகளிலே பல விடயங்களை குறிப்பாக பேசியிருந்தார். தொடர்பு கிடைக்கிறதா ராஜ்? வானிலையில் இருக்கிறீர்கள். பதில் மொழியால் சொன்னாத்தால் நேயர்களுக்கு விளங்கும் என்று நம்புகிறேன். நேயர்கள் வானிலையில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள். ஆம், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை. அங்கு இணைய பிரச்சனைகள் இருந்ததால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். ஆம் நேயர்களே, இதுவரை சதுரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்த வடகிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாமலை வரதராஜ பெருமாள் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.